إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள். எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் நாமெல்லாம் அமர்ந்திருப்பது ஒரு பயான் நிகழ்ச்சி, ஒரு இஜ்திமா என்ற அடிப்படையில் அல்ல. நாங்கள் மாதத்துக்கு ஒரு விடுத்தம் இப்படி ஒரு மஜ்லிஸிலே அமர்வதற்கான அடிப்படை காரணம் பயான் கேட்டுவிட்டு செல்வதற்கு அல்ல. பயான் கேட்கறதுக்கு இஜ்திமாக்கு போங்க, விளங்குதா? இப்ப நாங்க வந்திருக்கிறது ஒரு தர்பியா, எங்களை நாங்கள் பண்படுத்திக் கொள்ளுதல், எங்களை நாங்கள் பயிற்சிக்கு உட்படுத்துதல். இந்த ஒரு நிலைமைக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம்ன்றதை முதலாவது விளங்குங்க. நானும் தர்பியா நிகழ்ச்சின்னு சொன்னால் ஒருத்தர் கையில் ஒரு தாள் துண்டு ஒரு பேப்பர் இருந்து நம்ம ஏதாவது ஒரு பாடமா படிக்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து யாருமே ஒரு உற்சாகம் காட்டுற மாதிரி என்ன செய்யல, விளங்கல்ல. ஆனா தர்பியா நிகழ்ச்சி நடக்குது. எனவே நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு வலது காதால கேட்டு இடது காதால விட்டுட்டு போற ஒரு நிலைமை என்ன செய்யப்படாது, தர்பியால இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்றதுக்கான ஒரு முயற்சி இந்த தர்பியா நிகழ்ச்சியில இருக்கணும்ன்றது அடிப்படை செய்தியா விளங்குங்க. எனவே அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சிகள்ல சொல்லப்படுறது வெறுமனே பயானாக இருக்காமல், பயான் நான் இந்த வரை விளக்கணம் ஒன்று சொல்றேன்னா சுருக்கம் சொல்லலாம், வலது காதால கேட்டு இடது காதால விட்டுட்டு போறது. பள்ளிக்கு வெளியே போகல எப்படி பயான் இருந்தது, சட்டப்படி நல்லா பேசினார், என்ன சொன்னாரு என்னன்னு தெரியாது, விளங்குதா? இதான் பயான். இப்படி கேட்காம எங்கட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், எங்களை நாங்க தர்பியா பண்ண வந்திருக்கிறோம் உட்காருங்க, விளங்குதா? அந்த அடிப்படையில தர்பியா நிகழ்ச்சிகள்ல கலந்துகோங்க. எங்கள்ல நாங்க ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு ஒரு ஏற்பாடாக இந்த தர்பியா நிகழ்ச்சிகள் அமையணும்ன்றத நான் முதலாவது வேண்டுகோளாக வைத்துக் கொண்டு நான் தலைப்புக்கு வரலாம்னு நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தில் புகுந்திருக்கின்ற அனாச்சாரங்கள், இஸ்லாத்தில் புகுந்திருக்கின்ற மோசடிகள், இஸ்லாத்தில் புகுந்திருக்கின்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இருக்கின்ற திருமணத்தில் இருக்கின்ற சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் உங்களுக்கு எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, திருமணத்தை பத்தி பேசுறதையே எங்களுடைய பெரும்பான்மை முஸ்லிம் சமூகம் ஒரு வேஸ்டாக, ஒரு சில்லறை பிரச்சனையாக நோக்குகிறது என்பதை முதலாவது நாங்க விளங்கிக் கொள்ளணும், விளங்குதா? திருமணத்தை பத்தி பேசினாலே இது ஒரு சில்லறை பிரச்சனை, இதெல்லாம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ஒரு சிந்தனை தான் முஸ்லீம்கள்ட்ட இருக்குது. அதனாலதான் நீங்க பாப்பீங்க, சாதாரணமா எத்தனை மாசத்துக்கு 4 ஜும்மாவை கேட்கிறோம், வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 52 ஜும்மாவை கேட்கிறோம். நம்ம எந்த பள்ளியில அது குர்ஆன் ஹதீஸ பேசுற பள்ளிகளை மாசத்துக்கு ஒருக்காவது பேசுறாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய எத்தனை பள்ளிகள்ல திருமணத்தை பத்தி பேசுறாங்க?
இஸ்லாமிய திருமணத்தை பத்தி பேசுறாங்க பாருங்க, சீதனத்தை பத்தி பேசுறாங்க, மகரிட முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு சொன்ன எங்களுடைய சமூகத்துல திருமணத்தை மிம்பர் மேடையில பேசுற ஒரு நிகழ்வா பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு திருமணம் என்பதை எங்களுடைய இயல்பு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட, அரபுல ஆதத் என்று சொல்வார்கள், எங்களுடைய இயல்பு வாழ்க்கையோடு வளமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது எங்களுக்கு நினைச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு போகலாம் என்று விளங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் என்ன நடந்திருக்குது, நம்ம சீதனத்தை பத்தி பேசினா இவர்களுக்கு தேவையில்லாத வேலை, தாலி கட்டுறதை பத்தி பேசினா இவர்களுக்கு தேவையில்லாத வேலை. இப்படி திருமணத்தில் இருக்கிற எந்த சடங்க பேசுங்க, நீங்க பெண் வீட்டு சாப்பாடை பத்தி பேசுங்க, இவனுக்கு கேடு பிடிச்சிருக்குது, சும்மா கிடைக்கிற சாப்பாட்டுக்கு வேட்டு வைக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விளங்குதா உங்களுக்கு? காரணம் என்னன்னு சொன்னா, முதலாவது பிரச்சனை திருமணத்தை இயல்பு வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தினார்கள், திருமணத்தை மார்க்கமா பார்க்கல. விளங்குதா உங்களுக்கு? எனவே நாங்க இந்த திருமணம் என்று வருகிற பொழுது முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தொழுக, நோன்பு, ஜக்காத்து, இன்ன பிற வணக்க வழிபாடுகளுள் ஒன்றாகத்தான் திருமணமும் இருக்கிறது என்பதை முதலாவது விளங்கும். அதை விளங்கினாதான் இஸ்லாமிய திருமணத்தை ஒரு மனிதன் படிக்க ஆசைப்படுவான். விளங்குதா? முஸ்லிம் சமூகம் விட்ட தவறு என்னன்னு சொன்னா, திருமணம் என்பது வணக்கம், திருமணம் என்பது இஸ்லாம், திருமணம் என்பது மார்க்கத்தில் உண்டு என்பதை விளங்க தவறிவிட்டார்கள். அதனால என்ன நடக்குது, திருமணத்துல பெண் வீட்டு சாப்பாடு பிரச்சனை இல்ல, சீதனம்ன்றது பிரச்சனை இல்ல, எங்களுக்கு விரும்பின மாதிரி வச்சுக்கொள்ளலாம். எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, ஒரு சில பிரச்சனைக்கு தீர்வு சொல்லலாம். திருமணத்தை பத்தி கேள்வி கேட்டா ஒரு சில பிரச்சனைக்கு தீர்வு சொல்லலாது. என்ன, மருதோண்டி சாப்பாடு ஆதாரம் இருக்குதா? என்ன செய்யக்கூடாதா? சாப்பாடு தானே கொடுக்கிறோம், குடல் சாப்பாடு என்ன எப்படி ஹராமுண்டுவீங்க? சும்மா தானே செய்யறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சனை எல்லாம் வாரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? திருமணத்தை நாங்கள் மார்க்கமாக பார்க்கவில்லை, திருமணத்தை வணக்கமாக பார்க்கவில்லை. ஒரு முஸ்லிம் திருமணத்தை வணக்கமாக பார்த்தால் அவன் இந்த மருதோண்டி சாப்பாடுல கை வைக்க மாட்டான், அவன் இந்த குடல் சாப்பாடுல கை வைக்க மாட்டான், அவன் இந்த அடையாள சாப்பாடுல கை வைக்க மாட்டான். விளங்குதா? எனவே எப்பொழுது இதை திருமணத்தை இஸ்லாமாக பார்க்கவில்லையோ, திருமணத்தை எப்பொழுது வணக்கமாக பார்க்கவில்லையோ, அப்பொழுது கண்டது நின்றது கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா எல்லாம் செய். விளங்குதா? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது நானும் நீங்களும் விளங்க வேண்டிய பகுதி, திருமணம் என்பது வணக்கமா இல்லையா, அதுல நபிகளார பின்பற்றணுமா பின்பற்ற தேவையில்லையா? இதை விளங்கினா நிறைய கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுவீங்க. விளங்குதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதைத்தான் நான் முதலாவது உங்களுக்கு நம்ம தலைப்புக்கு போறதுக்கு முன்னால, திருமணம் என்பது என்ன? மார்க்கம், அது ஒரு வணக்கம், அதுல நபிகளார் செஞ்சதை தான் செய்யணும்ன்றதை விளங்கணும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்றேன், இதை நீங்களும் சரி, இதற்கு பிறகு இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளட்டும். நீங்கள் இஸ்லாமிய திருமணம் நடத்துவதாக இருந்தால், இஸ்லாமிய திருமணம் நடத்துவதாக இருந்தால் அந்த நேரத்தில் மாத்திரம் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு நடத்த முயற்சி செய்யுங்கள். விளங்குதா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவங்களுக்கு தான் இஸ்லாமிய திருமணம். நீங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றலையா, நீங்க இஸ்லாமிய திருமணம் நடத்தலையா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. விளங்குதா? இஸ்லாமிய திருமணம் லேபல் போட்டுக்கிட்டு அனாச்சாரத்தை செய்யாதீங்க, இஸ்லாமிய திருமணம் லேபல் போட்டுக்கிட்டு மார்க்கத்தில் இல்லாததை செய்யாதீங்க. எனவே இஸ்லாமிய திருமணத்துக்கு ஒரு வரை விளக்கணம் இருக்கிறது. விளங்குதா? எனவே முதலாவது நீங்கள் விளங்குங்கள், நீங்க நடத்துற திருமணம் திருமணமா அல்லது இஸ்லாமிய திருமணமா? திருமணம் முடிவெடுக்கிறீங்களா? உங்களுக்கு பொன்வேட்டு சாப்பாடு பிரச்சனை இல்ல, பொம்பளை வீட்டுல போய் இருக்கிறது, பொம்பளை வீடு இருக்கிறா நேரத்தோட சொன்ன மாதிரி எப்படி அந்த வீட்டை விலை பேசி வாங்கி நிக்கிறது, இது மாதிரி உங்களுக்கு லேசி வேண்டிய மாதிரி இருக்கலாம். எப்படி திருமணம் தான் நான் முடிக்கிறேன் அப்படின்னு விளங்கினா, இஸ்லாமிய திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தான் நான் சொல்ல போற செய்தி. விளங்கு? ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன்? சில ஆட்களுக்கு இந்த தலைப்பே வேஸ்டா விளங்குது. அவங்க தவறியாத இந்த சீடியை பார்த்துட்டா நீங்க நினைச்சுக்கோங்க, நான் சொல்வது யாருக்கு? இஸ்லாமிய திருமணம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற என்னுடைய ஈமானிய உறவுகளுக்கு, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தான் நான் பாடம் புகட்டுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளட்டும். நீங்க மொட்டை திருமணம் நடத்துறீங்களா, உங்களுக்கு இந்த சீடியை உடைச்சு வீசிருங்க. விளங்குதா? பிரச்சனையே இல்ல. இதையும் இரண்டாவதாக பதிவு செய்து கொண்டு முதலாவது நாங்கள் பார்ப்போம், திருமணம் என்பது வணக்கமா இல்லையா, இதுல நபிகளாரை பின்பற்றுவது அவசியமா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு, நபிகளாருடைய வீட்டுக்கு 3 நபித்தோழர்கள் வந்தார்கள். இந்த ஹதீஸை நீங்க படிச்சிருப்பீங்க, அதை நான் விரிவா சொல்லி என்ன நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 3 பேர்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு, இதற்கு பிறகு நான் திருமணம் முடிக்க போவதில்லை,
ஏன்னா திருமணம் முடிச்சு குடும்ப வாழ்க்கை போனா நிறைய வணக்க வழிபாடுகள் பாழாகி அல்லாஹ் விட்டு தூரமாறது காரணமா இருக்கும்ன்றதான் அவர் சொல்றார். அப்ப அவர் சொல்லிட்டு போயிட்டார், நபிகளார் வீட்டுக்கு வந்து நான் திருமணம் முடிக்காம என்ன செய்ய போறேன், வணக்க வழிபாடுகள்ல பிரம்மச்சாரியா ஈடுபட போறேன் சொல்றார். நபிகளார் வந்த உடனே மனைவியார் நபிகளார்ட்ட சொல்றாங்க, இப்படி 3 பேர் வந்து இப்படி கதைச்சிட்டு போனாங்க, அதுல ஒருத்தர் இப்படி சொன்னார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 பேரையும் அழைத்து, நீங்க தான் இப்படி சொன்னீங்களோ அப்படின்னு சொல்லி போட்டு நபிகளார் அந்த 3க்கும் சொல்லி போட்டு சொல்றாங்க, நான் திருமணம் முடிச்சு குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நபிகளார் சொல்றாங்க, மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய ஒரு சுன்னாவை என்னுடைய ஒரு வழிமுறையை வெறுக்கின்றாரோ மறுக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்பொழுது திருமணம் என்பது என்ன? நபிகளார் என்ன சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் வந்து சொல்கிறான், எனக்கு திருமணம் முடிக்கிறதெல்லாம் விருப்பம் இல்ல, நான் பிரம்மச்சாரியாக வாழ போகிறேன் என்று முடிவெடுத்தா அவன் நபிகளாரை விட்டு வெளியே போய் என்ன செய்யட்டும், அந்த முடிவெடுக்கட்டும். நபிகளாரை நேசிக்கிற ஒரு முஸ்லிம் எந்த ஒரு கட்டத்திலும் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டான். விளங்குதா? எனவே முதலாவது விளங்குங்க, நானும் நீங்களும் திருமணம் முடிக்கிறது வளமைக்கு அல்ல. நானும் நீங்களும் திருமணம் முடிக்கிறது வளமைக்கு அல்ல. நானும் நீங்களும் திருமணம் முடிப்பது உடல் ஆசையை போக்கிக் கொள்வதற்கு. இது நாங்க விளங்கி இருக்கிற தவறான மீனிங். இதனாலதான் திருமணத்தில் நினைச்சதெல்லாம் செய்யறோம். விளங்குதா? முதலாவது விளங்க, திருமணம் என்பது ஊர் வளமைக்கு நாங்க செய்யறதல்ல. திருமணம் என்பது எங்களுடைய உடல் ஆசையை உடல் பசியை நீக்கிக் கொள்வதற்கல்ல. முஸ்லிம்களாகிய நானும் நீங்களும் திருமணம் முடிப்பது எங்களுடைய வழிகாட்டி முஹம்மது நபி திருமணம் முடித்தார்கள், அதனால நான் முடிக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? அப்படித்தான் திருமணம் முடிக்கணும். அப்படி திருமணம் முடிக்கிற ஆட்களுக்கு தான் இஸ்லாமிய திருமண பிரச்சனை. விளங்குதா? சும்மா இந்த ஆடு மாடும் திருமணம் முடிக்குதான், இப்படிதானே? ஆடு மாடும் குடும்ப வாழ்க்கை நடத்துது. அது மாதிரி ஆசையை போக்கிக் கொள்றது திருமணம் முடிக்கிறவனுக்கு இஸ்லாமிய திருமணம் அவசியம் இல்லை. வேண்டிய மாதிரி என்ன செய்யுங்க, கல்யாணம் முடிச்சுட்டு போயிருங்க. நீங்கள் நபிகளாரை பின்பற்றி திருமணம் முடிப்பதாக இருந்தால் அதுதான் சுன்னத். விளங்குதா? ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிமை பார்த்து நான் கேட்கிறேன் கேள்வி, ஏனப்பா நீ திருமணம் முடிக்கிறாய், உனக்கு திருமணத்தில் என்ன தேவை இருக்குதுண்டா, முதலாவது நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? நான் நபிகளாரை நேசிப்பவன், நான் நபிகளாருடைய உம்மத்தில் பிறந்திருப்பவன், எனவே அதுக்குத்தான் நான் திருமணம் முடிக்கிறேன். எனவே முதலாவது உங்களோட கேள்வி, திருமணம் என்பது நபி வழியா? பதில் என்ன? நபி வழி. அப்படித்தானே? அவ திருமணம் முடிக்கிறது வணக்கமா ஊர்வலமையா? திருமணம் என்பது வணக்கம். நபிகளார் பிடிச்சாங்கன்றதுக்கு பிடிச்சா வாழ்க்கை முழுக்க நன்மையா இல்லையா? நன்மை. எனவே நாங்கள் திருமணம் முடிப்பது நபிகளார் முடித்ததற்காக என்றால் அந்த திருமணத்தை நடத்துவது எப்படி இருக்க வேண்டும்? ஆட்டோமேட்டிக்கா கேள்விக்கு பதில் வரும். நாங்க திருமணம் முடிக்கிறது நபிகளாரை பின்பற்றி என்றால் அந்த திருமணத்தை நடத்துவது எப்படி இருக்க வேண்டும்? இப்ப முடிவெடுங்க. நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவீங்க. விளங்குதா? சிலர் சொல்றாங்க, நல்லதைத்தானே செய்யறோம், செஞ்சா தவறா? ஃபாத்தியா தானே ஓதினோம், செஞ்சா தவறா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாறு செய்யவில்லை எனவே நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? நான் திருமணம் முடிப்பது நபிகளார் முடித்தார்கள் என்பதற்காக. எனவே நபிகளார் முடித்த அந்த திருமணத்தை நாங்கள் செய்கிற பொழுது நபிகளார் செய்யாத சரக்குகளை சேர்க்க மாட்டோம். விளங்குதா? எனவே இந்த அடிப்படையை முடிவெடுத்தீங்கன்னா உங்களோட கேள்விக்கு மௌலவிமார் பதில் சொல்ல தேவையில்லை. விளங்குதா? நீங்களே பதில் சொல்லுவீங்க. என்ன மருதோண்டி சாப்பாடு இருக்குதா இல்லையா? ஹஸ்ரத்திட்ட கேட்கணுமா? நீங்க நபிகளார் கொடுத்தாங்களான்னு பாருங்க, ஆதாரத்தை கொண்டு வர சொல்லுங்க. ஏன் நாங்கள் முடிப்பது நபிகளாரை பின்பற்றி திருமணம், நபிகளார திருமணத்துல இது இல்லை, ஏன் நாங்க செய்யணும்? என்ன கேட்கிறாங்க, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? நல்லதைத்தானே செய்யறோம், நல்லதுன்னா நபிகளார் செஞ்சிருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய கேள்விகளுக்கு பதில் வரும். முதலாவது, திருமணம் என்பது வணக்கம், நபிகளார் முடித்ததற்காகத்தான் முடிக்கிறோம். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எதுல? தொழுகிறதுலையா? நோன்பு பிடிக்கிறதுலையா? இன்னவர வணக்க வழிபாடுகளை செய்யறதுலையா? அதுல இருக்கிறதோட நடைமுறை வாழ்க்கையிலும் யார்தான்? நபிகளார் தான் முன்மாதிரி. அப்படி இருக்கும்போது திருமணத்துல முன்மாதிரி இல்லையா? திருமணத்துல கண்டது நின்றதெல்லாம் செய்யறதுக்கு திருமணத்துல நபிகளார் முன்மாதிரி இல்லையா? ஏன் நாங்க திருமணத்துல மட்டும் விலகி போறோம்? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது முடிவெடுங்கள். திருமணத்தில் முஸ்லிம் சமூகம் இஸ்லாத்தை பார்க்காததற்கான அடிப்படை காரணம் திருமணத்தை வணக்கமாக நோக்கவில்லை. திருமணத்தை ஊர்வலமையாக தண்ட மனோயிச்சை உடலாசையை போக்கிக் கொள்வதற்கு ஒரு சாதனமாக பயன்படுத்தினார்கள். அதனால கண்டதின்றதனை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு முதலாவது விளங்க. எனவே நானும் நீங்களும் முடிவெடுப்போம். நாங்கள் திருமணம் முடிப்பது யாரை பின்பற்றி?
நபிகளாரை பின்பற்றி. நாங்கள் அந்த திருமணத்தை நடத்துவதும் யாரை பின்பற்றி? நபிகளாரை பின்பற்றி. எனவே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், எங்களுக்கு நபிகளார் செய்யாதது பிரச்சனை. நபிகளார் செய்யாததை நாங்க என்ன செய்ய மாட்டோம், திருமணத்தில் செய்ய மாட்டோம் என்று முதலாவது விளங்குங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த திருமணத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் முஸ்லிம்களை பொறுத்த நீங்க விளங்குங்க, நாங்க அரபு நாட்டு இறக்குமதி அல்ல. இன்றைக்கு இஸ்லாத்திர விரோதிகள் சொல்ற மாதிரி நாங்க அரபு நாட்டு இறக்குமதிகள் அல்ல, அப்படித்தானே? எங்கட 2-3 தலைமுறை கங்கால போய் பார்த்தா எங்கட அப்பா ஆச்சி யார் தான்? இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துக்கு சொந்தக்காரவங்க தான், விளங்குதா? எங்கட அப்பா ஆச்சிமார் அப்படிதான் இருப்பாங்க. முஸ்லிம்களுக்கு என்ன நடந்துட்டுன்னு சொன்னா, அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிற பொழுது, மதம் மாறி வருகிற பொழுது என்ன செஞ்சாங்க தெரியுமா? 100க்கு 100 முஸ்லிமா வரல, 100க்கு 100 முஸ்லிமா வரல. வருகிற பொழுது என்ன செஞ்சாங்க? அந்த மதத்தில இருந்து மிச்ச செச்சங்களை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அந்த மதத்தில இருந்து மிச்ச செச்சங்களை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதனாலதான் நீங்க பாப்பீங்க, அவங்கட மதத்துல எதுவெல்லாம் கலாச்சாரமாக இருக்குமோ அது அப்படியே புரண்டு எங்களுடைய கலாச்சாரமாக இருக்கும். நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். நான் ஜனாசாவுடைய பாடத்தை தெளிவுபடுத்துகிற பொழுதும் உங்களுக்கு நிறைய இடத்துல தொட்டு காட்டியிருப்பேன். இது அங்கிருந்து வந்ததுதான். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு தர்பியா தான் ஞாபகம் இருக்கும், விளங்குதா? உங்களுக்கு நிறைய இடத்துல தொட்டு காட்டியிருப்பேன். இதுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அங்கிருந்து வந்தவங்க, அதனால மிச்ச சச்சத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதே போன்றுதான் திருமணம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இப்படித்தானே? திருமணம் என்பது மனிதனாக பிறந்தவன் எல்லாரும் முடிக்கிறோம். அதனால மாற்று மதத்தவர்களும் திருமணம் முடிக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வரும் பொழுது அங்கிருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அதுல வடிவங்களை நான் பின்னால சொல்லி காட்டுறேன். இப்ப நான் உங்களுக்கு பேசிக்க சொல்றேன், விளங்குதா? எப்படி எல்லாம் திருடிக்கிட்டு வந்தாங்கன்றது பின்னால சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு பேசிக்க சொல்றேன். எனவே இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்தவரையில் நாங்க முஸ்லிமாக இருந்தால் எந்த மதத்தையும் பின்பற்றாமல் தனி குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் பின்பற்ற வேண்டும், விளங்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லதத்தபிஅன்ன சுனன மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தை, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை நீங்கள் முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். இது பொது. நபிகளார் யூதர் நசாராக்கள் அடையாளப்படுத்தினாங்க. காரணம் என்ன தெரியுமா? நபிகளார் சூழல்ல யூதர் நசாராக்கள் இருந்தாங்க. ஆனா நபிகளார் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தை பின்பற்றுவீர்கள். நீங்க விளங்குங்க, இஸ்லாம் நபிகளாருடைய பிரச்சாரத்துக்கு முன்னால் இருந்த சமூகம் தான். இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம். இஸ்லாத்தை விட பழசி அவங்களோட மார்க்கம், விளங்குதா? எனவே நபிகளார் பிரபலியமாக இருந்த சமூகம் யூத நசாரா சமூகம், அவங்கள தான் பின்பற்றுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனா பொது என்ன? உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை பின்பற்றுவீர்கள். இது விதிவிலக்கல்ல. இன்னைக்கு நாங்க அரபு நாட்டில இருந்தா யூத நசாரா அன்றைக்கு பின்பற்றிருப்போம். நம்ம யூத நசாரா இல்லாத ஒரு சமூகத்தோட தானே வாழ்ந்தோம். அதனால எங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்தை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். நபிகளார் எந்த அளவுக்கு சொன்னாங்க? சிபுரம் பி சிபரின் திராஅம் பி திராஇன், முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான். ஹத்தா லவ் தகலு ஜுஹுர தப்பின் லதகல்துமூஹு, அவர்கள் ஓடோடி சென்று உடும்பு வாழுகிற பொந்துக்குள் புகுந்து கொண்டால் நீங்களும் அவர்களை துயர்ந்து புகுந்து கொள்வீர்கள். எதுக்கு? எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகம் புகுந்தாங்க, எனவே நாங்களும் புகுந்து கொள்வோம். விளங்குதா உங்களுக்கு? எனவே நபிகளாட்ட கேட்டாங்க, யார நாடுறீங்க? யூதர்கள் நசாராக்களையா? ஃபமன், அவங்க இல்லாட்டி வேற யாருன்னு கேட்டாங்க. எனவே எங்களுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில், முஸ்லிம்களை பொறுத்தவரையில், எங்களுடைய வணக்க வழிபாடுகளில், எங்களுடைய செயற்பாடுகளில், எங்களுடைய பண்பாடுகளில் எந்த மத கலாச்சாரமும் செல்வாக்கு செலுத்த முடியாது. இத பேசிக்க விளங்க. நீங்க இந்த பேசிக்க விளங்கினா திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல தேவை, நீங்க விளங்குவீங்க. முதலாவது விளங்க, திருமணம் என்பது நபி வழி, அது வணக்கம், நபிகளார பின்பற்றி செய்யப்பட வேண்டும். முதல் விளங்குங்க. இரண்டாவது விளங்குங்க, முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் எந்த மதத்தவர்களையும் கலாச்சார ரீதியாகவோ வணக்க ரீதியாகவோ பண்பாடு ரீதியாகவோ பின்பற்ற முடியாது. இதை விளங்கினால் இன்னொரு கேள்விக்கு நிறைய இடத்தில் என்ன செய்யலாம்? பதில் சொல்லலாம். எனவே நாங்கள் மாற்று மதத்தவர்களை பின்பற்றுபவர்கள் அல்ல. சரியா? மூணாவது விஷயம் நானும் நீங்களும் விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, திருமணம் என்று வருகிற பொழுது அல்லாஹ்வோட தூதரை பார்க்காம நிறைய கட்டங்களை குடும்பத்தை பார்க்கிற ஒரு நிலைமை வருது. இதுவும் பிரச்சனை, விளங்குதா? நிறைய திருமணத்துல நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அரங்கேறுவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, திருமணம் என்று வருகிற பொழுது உம்மா சொன்னதையும் கேட்கணும் தானே, வாப்பா சொன்னதையும் கேட்கணும் தானே, மாமா மச்சான் சொன்னதையும் கேட்கணும் தானே என்று குடும்ப உறவையும் அங்கத்தவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். வணங்குதா? இதுக்கு பேசிக் காரணம் இதை வணக்கமா பார்க்கல. அதனால உமா வாப்பால சேர்த்துக்கிட்டு தான் முடிவெடுக்கிறாங்க. வணங்குதா? முதலாவது விடுங்க நீங்க முடிவு. மார்க்கம் என்று வருகிற பொழுது, இஸ்லாம் என்று வருகிற பொழுது அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் என்ன இல்லை?
சம்பந்தம் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? குடும்பம் நிறைய பேரை செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு உம்மா பாப்பாக்கு இதுதானே விருப்பம், குடும்பம் பெருசி அவங்க இப்படிதான் செய்ய சொல்றாங்க அதனால செஞ்சோம்னு லேசா தப்பிட்டு போறாங்க. மனுஷன் தப்பலாம் சகோதரர்களே, அல்லாஹ்ட்ட தப்பேலுமா? குடும்பத்தை சொல்லி அல்லாஹ்ட்ட தப்பேலுமா? முடியாது. விளங்குதா? எனவே நீங்கள் குடும்பத்தை பெருசுபடுத்தி செய்வதை திருமணத்தில் கொண்டு வந்து சேர்க்காதீர்கள். நீங்கள் எப்படி தொழுகையை அல்லாஹ்வுக்காக தொழுதீர்களோ, நபிகளார் காட்டிய மாதிரி தொழுதீர்களோ, நோன்பை எப்படி அல்லாஹ்வுக்காக பிடித்தீர்களோ, நபிகளார் காட்டிய மாதிரி பிடித்தீர்களோ, இந்த ரெண்டு அடிப்படை இருக்குதானே, இதே ரெண்டு அடிப்படையை திருமணத்தில் முடிப்பீங்க. எப்படி? நான் திருமணம் முடிப்பது அல்லாஹ்வுக்காக. யூனுஸ் மௌலை சொல்கிற போல அழகாக ஒரு வார்த்தையை சொன்னாரு. திருமணம் என்பது எதற்காக? ஆசையை போக்கிக் கொள்றதுக்கா? ஆசையை போக்கிக் கொள்றது திருமணம் இல்ல. உங்களுக்கு குர்ஆன் வசனம் ஓதி காட்டினார். எப்படி சொன்னாரு? அல்லாஹ் தான் உங்களிலிருந்து உங்களுக்கான ஜோடியை படைத்து வைத்திருப்பது சொன்னாரா இல்லையா? எதுக்காக? அதுல ஒரு காரணம் லிதஸ்குனு இலைஹா, அந்த பொஞ்சாதி கிட்ட போய் நீங்க என்ன செய்யணும்? அமைதி பெறணும்ன்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். திருமண ஒப்பந்தத்தில் சிந்திக்கிற மனிதர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்குது. யாரை புரிஞ்சு கொள்ள? படைத்தவன் அல்லாஹ்வை புரிந்து கொள்வது. அதை நான் விளங்கப்படுத்த வரல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, திருமணத்தினூடாக அல்லாஹ்வை புரிந்து கொள்கிற சமூகம் உருவாக வேண்டும். எப்படி தொழுகையினூடாக அல்லாஹ்வை புரிந்து கொண்டோமோ, வணக்க வழிபாடுகளினூடாக அல்லாஹ்வை புரிந்து கொண்டோமோ, அதே போன்று திருமணத்தினூடாகவும் யாரை புரியணும்? அல்லாஹ்வை புரியணும். எனவே நாங்கள் திருமணம் முடிப்பது அல்லாஹ்வுக்காக. இரண்டாவது என்ன? எப்படி தொழும் பொழுது நபிகளாரை பார்த்து தொழுதோமோ அதே போன்று நான் குடும்பத்தை பார்க்க மாட்டேன், ஊர் வளமையை பார்க்க மாட்டேன், சமூகத்தை பார்க்க மாட்டேன். திருமணத்தில் நான் பார்ப்பது யாரை? நபிகளாரை. இந்த ரெண்டு அடிப்படையை நீங்க திருமணத்தில் புடிங்க. அல்லாஹு அக்பர். நானும் நீங்களும் யாரும் சொல்லி வாழ தேவையில்ல. உண்மையான முஸ்லிமா வாழறதுக்கு எது காரணமா இருக்கும்? அந்த ரெண்டு அடிப்படையும் காரணமாக இருக்கும். எனவே இந்த அடிப்படையை நீங்க உள்ளத்தில் ஆழமான சுருக்கமா சொல்றேன். திருமணம் என்பது வணக்கம். வணக்கம் என்றால் யாரை ஃபாலோ பண்ணி செய்ய வேண்டும்? நபிகளாரை பின்பற்றி செய்ய வேண்டும். இரண்டாவது, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மாற்று மதத்தை எந்த விதத்திலும் பின்பற்ற முடியாது. கலாச்சாரத்திலும் பண்பாடுகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் எதிலும் பின்பற்ற முடியாது. எனவே திருமணத்தில் எதை செய்ய முடியாது? மாற்று மதத்தவர்களை பின்பற்ற முடியாது. மூன்றாவது அம்சம், திருமணம் என்று வருகிற பொழுது குடும்பத்தை பெருசுபடுத்தாதீங்க. குடும்பத்தை பெருசுபடுத்தாதீங்க. அதையும் என்ன செய்யுங்க? ஏனைய இடத்துல விடுற மாதிரி விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக திருமணம் முடிக்கிறேன், நபிகளாரை பின்பற்றி திருமணம் முடிக்கிறேன் எடுங்க. அப்ப எங்கட திருமணத்தை முறைப்படி செய்யறதுக்கு என்ன செய்யும்? அது காரணமாக இருக்கும் என்ற இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு எங்களுடைய இஸ்லாமிய திருமணம், நான் திருப்பி சொல்றேன், நான் சொல்வது யாருக்கு அறிவுரை? யாரெல்லாம் இஸ்லாமிய திருமணம் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நான் சொல்வது அறிவுரை. நீங்க இஸ்லாமிய திருமணம் செய்ய விரும்பலையா? உங்களோட ஊர்வலமேக்கா திருமணம் முடிக்கிறீங்க? உங்களோட ஆசையை போக்கவா திருமணம் முடிக்கிறீங்க? நீங்க ஆடு மாடு மாதிரி திருமணம் முடிச்சுப்போம், நம்ம கேட்க மாட்டோம். விளங்குதா? சுருக்கமா சொல்லிக் கொள்றேன். சொல்லி போட்டு நான் சொல்றேன், இஸ்லாமிய திருமணம் நடத்த விரும்புபவர்கள் அந்த திருமணத்திலிருந்து தூக்கி வீச வேண்டிய கலாச்சார மோசடிகள், அனாச்சார மோசடிகள் இவைகள் என்ன என்பதை உங்களுக்கு ஒரு சில விடயங்களாக நான் எடுத்து சொல்லுகின்றேன். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, திருமணம் சம்பந்தப்படுறது எங்க? பொன் பார்க்க போறது, அப்படித்தானே? பொன் பார்க்க போறது, மாப்பிள்ளை பார்க்க போறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் முதலாவது பிரதானமாக விளங்க வேண்டியது, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நாங்கள் பெரும்பாலும் பௌத்த சமூகத்தில் இருந்தோ அல்லது இந்து சமூகத்தில் இருந்தோ இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான் பெரும்பாலும். பௌத்த சமூகத்தை பொறுத்தவரை அவர்கள் அந்த கலாச்சாரம் இருக்குதோ தெரியாது. இந்துக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்று என்ன தெரியுமா? பெண்களை பலவந்தப்படுத்தி திருமணம் முடித்து வைப்பார்கள். பெண்களை பலவந்தப்படுத்தி திருமணம் முடித்து வைப்பார்கள். பெண்களுக்கு அவர்களோட மார்க்கத்தில் உரிமை கிடையாது. விளங்குதா? இதே ஒரு நிலைமை முஸ்லீம்கள்ட்ட வந்திருக்கு. என்ன தெரியுமா? வாப்பா யார பார்த்துக்கிட்டு வாராரோ அவரை மகள் சும்மா முடிக்கணும், கேள்வி கேட்கப்படா. விளங்குதா? அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஒரு இஜ்பார் மதுஹபு கிதாபுகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. யாருக்கு? வழி இருக்கிறார் தானே பொறுப்புதாரி, இவருக்கு இஜ்பாருடைய அதிகாரம் இருக்குது. அவர் இவரை முடிந்தா முடிக்கணும், அதை மீறி போகக்கூடாதுன்னு ஒரு இஸ்லாத்துக்கு முரணான ஒரு கொள்கையை விளங்கி வச்சிருக்க. இது அடிப்படை காரணம் நம்ம அங்கிருந்து வந்ததுதான். அது அப்படியே நமக்கு அந்த மிச்ச சச்சம் இருக்குது. விளங்குதா? இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த இடத்துல ஒரு வேட்டு வைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு பொறுப்புதாரியை பொறுத்தவரையில் அவர் அந்த மணமகளிடத்தில் யார் திருமணம் முடிக்க போறாரோ அந்த மகளிடத்தில் விருப்பம் கேட்க வேண்டும். சஹாபி பெண்மணிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்மணி பேச வைக்கப்படுவாளே,
அவள்கிட்ட பதில் எப்படி எதிர்பார்க்கிறது? நபிகளார் சொன்னால் இதுனுஹா அந்த தஸ்குத்தா என்று சொன்னார்கள், அல்லது இதுனுஹா சுகூத்துஹா என்று சொன்னார்கள். அந்த பெண்மணியுடைய சம்மத பொருத்தம் இருக்குத்தானே, அது அமைதி என்று சொன்னாங்க. திருமணத்துல ஒரு மணமகள் கல்யாணம் முடிக்க போற வயசுள்ள அந்த பெண்ணுடைய அமைதி இருக்குத்தானே, அது சம்மத பொருத்தம் சொன்னாங்க. எனவே மாற்று மதத்தவர்கள் செய்யற மாதிரி ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் தண்ட அதிகாரத்தை பயன்படுத்தி, தண்ட கௌரவத்தை பயன்படுத்தி, தண்ட பலத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை பலவந்தமாக திருமணம் முடித்து கொடுக்க முடியாது. உங்களுக்கு விருப்பமான ஒரு மாப்பிள்ளை இருக்கலாம், அந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்து காட்டி, மகளே இவரைத்தான் உனக்கு முடிச்சு தர போறேன் என்று சொல்லணும். அந்த பொம்பளை மௌனமாக இருந்தால் மௌனம்தான் சம்மதத்தின் அடையாளம். எதுல மட்டும்? இந்த மாப்பிள்ளை விருப்பமா இல்லையான்னு சொல்றது. ஏன்னா பொம்பளை இயல்புல வெக்கம் உள்ளவங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த பொம்பளை வாய் திறந்து, வாப்பா எனக்கு இவர் வானம் என்று சொன்னா அதை மீறி ஒரு வாப்பாவோ பொறுப்புதாரியோ திருமணம் செஞ்சு வைக்க கூடாது. விளங்குதா? இது எங்கட சமூகம் விடக்கூடிய முதலாவது தவறு. எனவே திருமணம் முடிக்க வைக்க ஒரு பொறுப்புதாரி விரும்பினா மணமகனை பத்தி யார்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு விருப்பமா? மௌனமாக இருந்தா சரி. மௌனமாக இல்ல எனக்கு விருப்பம் இல்ல, இப்ப எனக்கு கல்யாணம் முடிக்கலாம், வேறொரு ஆளை பேசுங்கன்னு வாய் திறந்துட்டா என்ன செய்யலாது? அந்த திருமணத்தை நடத்த முடியாது. இதுக்கு முரணாக இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? பொறுப்புதாரி விரும்பினா எப்படியும் செஞ்சு வைக்கலாம் என்ன செய்யறாங்க? கட்டி வைக்கிறாங்க. அதனால குடும்பத்துக்கு என்ன நிறைய பிரச்சனை. அதெல்லாம் நான் பேச டைம் கிடைக்காது, அதெல்லாம் நான் சொல்ல வரல. எனவே இஸ்லாத்தின் அடிப்படையில் எப்படி ஒரு ஆணுடைய பக்கத்தால விருப்பத்தை எதிர்பார்க்கிறாங்களோ அதே போன்று யார பக்கத்தால விருப்பம் பார்க்கணும்? பெண்ணுடைய பக்கத்தால விருப்பம் பார்க்கணும் என்பதை ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சு கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும். ஆண்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு அன்சாரி குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. நபிகளார் கேட்கிறாங்க, நதர்த இலைஹா, நீ அந்த பெண்ணை போய் பார்த்தாயா? அந்த பெண்ணை போய் பார்த்தாயான்னு கேட்கிறாங்க. இல்ல நான் பார்க்கலன்னு சொல்றார். நபிகளா சொல்றாங்க, நீ போய் அந்த புள்ளைய பாரு, நீ போய் அந்த புள்ளைய பாரு. ஃபஇன்ன ஃபீ அயுனில் அன்சாரி ஷைஅன், ஏனென்றால் அன்சாரி பொம்பளோட கண்ணுல ஒரு விதமான கோளாறு இருக்குது, ஒரு விதமான கோளாறு இருக்குது, அதனால நீ போய் பார்த்து முடின்னு சொல்றாங்க. விளங்குதா? பார்க்காம யாரோ சொல்லிட்டான்றதுக்காக, யாரோ புகழ்ந்துட்டான்றதுக்காக முடிக்க கூடாது. நிறைய குடும்பங்கள பிரச்சனை வரதுக்கு எது காரணம்? திருமணம் முடிச்சு முதலாவது நாள் படுக்கையில படுக்கிற நேரம் தான் பொம்பளையிட மூஞ்ச பாக்குறாரு. விளங்குதா? இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. வேண்டாம். இஸ்லாம் அப்படி ஒரு கலாச்சாரத்தை காட்டவில்லை. ஆணாக இருப்பவன் என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய ஆம்பளை நிலைமை தெரியுமா? உம்மாடைய சகோதரிகளிடம் விருப்பத்தை தான் முடிக்கிறது. முடிச்சு போட்டு உம்மாடம் சகோதரிகளிடம் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பொம்பளைய வாங்குன்னு பொக்ஸும் பழகுறது இவரு. விளங்குதா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இஸ்லாம் காட்டாத ஒரு கலாச்சாரத்தில் போய்கிட்டு இருக்கிறோம் நாங்க. எனவே முதலாவது விளங்குங்கள், ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவர் சுயமாக ஒரு பெண்ணை பார்த்து அவள் மனதால விரும்பிதான் என்ன செய்யணும்? சம்மத பொருத்தம் தெரிவிக்கணும். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் வலியுடைய விருப்பத்தோடு வலி யாரை கூட்டிக் கொண்டு வந்து காட்டுறாரோ அவர் என்ன செய்யணும்? நல்லமுண்டா நல்லமுண்டு ஏற்றுக்கொள்ளணும், இல்லண்டா வாய் திறந்து சொல்லணும். சொல்லி ரெண்டு பேருடைய சம மன விருப்பத்தோடு தான் ஒரு திருமணம் நடந்தேறும் என்பதை என்ன செய்து கொள்ளணும்? நாங்க முதலாவது விஷயமா விளங்கி கொள்ளணும். சரி, இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னொரு நிலைமை நடக்குது. இந்த பலவந்தத்தோடு சம்பந்தப்பட்ட சொன்னா, ஒரு நல்ல மாப்புல இன்றைக்கு எப்படின்னு சொன்னா, நான் ரோட்ல நான் கல்யாணம் முடிச்சலன்னு வைங்களேன், நான் ரோட்ல போகல ஒரு பொம்பளை பிள்ளைய கண்டுட்டேன். மனுஷன் தானே, காணேலும் பார்க்கத்தான் இல்ல. திடீர்னு தலைய தூக்கல உனக்கு அழகான பொம்பளை இருக்கலாம், அல்லாஹ் போதுமானவன். பொண்ணை பார்த்தேன், அந்த பொம்பளை பிள்ளைய திருமணம் முடிச்சா நல்ல போல விளங்குது, பின்னுக்கு சுத்தப்படா, டெலிபோன் நம்பர் எடுத்துக்கிட்டு களவுல கோல் அடிக்கப்படா. என்ன இஸ்லாம் சொல்லுது? நீ நேரடியா போய் யாருக்கிட்ட? பொறுப்புதாரி கிட்ட போய் உன்ட விருப்பத்தை சொல்லு. அவர் விரும்பினா புள்ள கிட்ட கேட்டுதான் என்ன செய்யணும்? முடிச்சு தருவார். இல்லையா உண்ட பாட்டுல போனி வேற ஒண்ட பாரு. விளங்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மார்க்கப்பட்டுள்ள நல்ல பண்புள்ள ஒரு கணவர், ஒரு ஆண் மகன் உங்களிடத்தில் பெண் கேட்டால் கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் பூமியில் விசாலமான ஒரு பிரச்சனையை பார்ப்பீர்கள். நபிகளா சொல்லிட்டு போனாங்க. இப்ப இதுல என்ன உரிமை இருக்குது? ஒரு ஆம்புல பொடியனுக்கு ஒரு பொண்ணு, மனுஷன் சமூகத்தில் கலந்து தானே வாழ்றாங்க. பொம்பளை எல்லாம் போட்டு பொட்டியில அடைச்சு வச்சிருந்தா ஒரு ஆம்பளைக்கு ஆசையே வராது. ஆனா ரெண்டு பேரும் ரோட்ல தான் நடக்கிறாங்க, ஆசை வரலாம். விளங்குதா? ஒரு பொம்பளை பிள்ளைய கண்டா ஒரு மனசுல ஒரு இக்கனா வந்துட்டுது. இக்கனாவை வைக்காதீங்க, அது பெரிய என்ன செஞ்சிடும்?
பெரிய வெடிப்பா வந்துடும், வைக்காதீங்க, நேரா போங்க பொறுப்புதாரி கிட்ட. இப்படிதான் அங்கிளோ என்னமாலும் சொல்லுங்களேன், சொல்லி இப்படிதான் உங்களோட மகள் எனக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு மன விருப்பமா இருக்குது, என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. நபிகளாச்சும் அப்படி யாராவது வந்து கேட்டால் பொருத்தம் என்றால் முடித்து வைத்து விடுங்கள், இல்லைண்டா பிரச்சனையை பாப்பீங்க. விளங்குதா? நபிகளார் என்னத்தை சொல்லிருப்பாங்க? இது இன்றைய காலத்துக்கு நல்லாவே பொருந்தி போகுது. அப்படித்தானே? நல்ல நல்ல பொடியனா இருப்பார், பொருளாதாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பொருளாதாரம் திருமணத்துக்கு பிரச்சனை அல்ல. ஏற்கனவே மஹர்ல சொன்னாரு, குருவான பாடமாக்கி கொடுக்கலுமா, அதை மஹரா வாங்கிட்டு திருமணம் முடியும் ரசூலா சொன்னாங்க. பொருளாதாரம் மாப்பிள்ளைக்கு அளவுகோல் அல்ல. மார்க்கம் இருக்குதா, நல்ல பண்பு இருக்குதா, நல்ல அகலாக்கு இருக்குதா வந்து கேட்டாரு, முடிச்சு கொடுங்க. இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும்? உம்மா வாப்பாவுக்கு கொண்ட கட்டிட்டு பாஞ்சு ஓடுவாங்க. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஏதோ பாடசாலையில வந்த தொடர்பு, காதல் பண்றது சுத்த ஹராம், கள்ள தொடர்பு வைக்கிறது சுத்த ஹராம், நான் அதை ஆதரிக்க வரல. ஏதோ ஒரு பொம்பளைய பத்தி மனசுல வந்துட்டது, வந்தா நம்ம இந்த வழியை வச்சா துளவு பண்ணுவாங்களான்னு கேட்கிறேன் நான். இன்றைக்கு உம்மா வாப்பமார் எப்படி நடக்கிறது? பயங்கரவாதி மாதிரி புள்ளகளோட நண்பனா பழகிறது இல்ல. புள்ளோட மனக்குறையை எந்த இடத்தில் தீர்த்து கொள்ள வேண்டும்? நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, அதுல சொல்றதுக்கு. விளங்குதா? இன்றைக்கு பாடசாலையில் 8ஆம் வகுப்பு ஆகும் பொழுதே டீனேஜ்னு படிச்சு கொடுக்குறாங்க. என்னவாம்? ஒரு நண்பன் டீனேஜ் எப்படி இருக்கணும்? அவர மனக்கவலை நண்பன் தான் போய் சொல்லணுமாம். அல்லாஹு அக்பர். அப்படி அல்ல. ஒரு மனிதனுக்கு, ஒரு மகனுக்கு, ஒரு ஆணுக்கு, ஒரு பெண்ணுக்கு மனப்பிரச்சனையா பகிர்ந்து கொள்ளக்கூடிய நண்பர்களாக உம்மா வாப்பா இருக்கணும். அப்படி இருந்தா நிறைய பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்? முற்றுப்புள்ளி வைக்கலாம். எனவே நான் உம்மா வாப்பாக இருப்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களோட மகன் ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு பொம்பளை புள்ளைய விரும்பிட்டாண்டு வைங்க. நான் சொல்கிறேன், காதலிப்பது ஹராம். ஆனா விருப்பம் உள்ளத்துக்கு வரலாம். வந்தால் அதற்கு இஸ்லாம் ஒரு தீர்வு சொல்கிறது. நீ போ உண்ட வாப்பா கிட்ட போய் சொல்லி, இப்படித்தான் எனக்கு இப்படி ஒரு புள்ள நான் கண்டுட்டேன் ரோட்ல, எனக்கு கொஞ்சம் திருமணம் முடிச்ச ஆசை போல இருக்குது, நீங்க போய் அவங்களோட விட்டாக்களோட பேசுங்க. பேசி சம்மத பொருத்தம் வருதா முடிங்க, இல்லையா இங்கால தொடர்பு போகுதான்னு பாருங்க. முறைப்படி செஞ்சு வைக்கல, அது பாஞ்சு ஓடும், விபரீதம் வரும். விளங்குதான் உங்களுக்கு? நான் ஜோக்குக்கு சொல்லல. நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பெரிய பிரச்சனை வரும் என்றார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. விளங்குதா? எனவே மனிதனாக பிறந்தவனுக்கு எந்த அளவுக்குண்டா இஸ்லாம் இருக்குத்தானே, அற்புதமான வழிகாட்டுதல். கல்யாணம் முடிச்சவருக்கு பிரச்சனை வரலாம், இல்லன்றீங்களா? நபிகளார் சொன்னார்கள், திருமணம் முடித்தவர்களுக்கு நீங்க பாதையில நடந்து போறீங்க, ஒரு பொம்பளைய கண்டுட்டீங்க, காண்றது வேற பாக்குறது வேற, நான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொள்றேன். விளக்குதா? கண்டுட்டீங்க, கண்டா அவட ஆசை அப்படி பக்குன்னு உலகத்துல பட்டு படையலுமா இல்லாதா? இல்லாட்டி ரசூலா சொல்ல தேவையில்ல, படும்ன்றதுனாலதான் ரசூலா சொன்னாங்க. கல்யாணம் முடிச்சு நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு பொம்பளைய பார்த்தா அழகு பட்டுட்டுது. விளங்குதா? பட்டா ரசூலா என்ன சொன்னாங்க? கல்யாணம் முடிச்சவர்களுக்கு வேற தீர்வு இருக்குது, நீங்க போய் உங்களோட பொஞ்சாதியோட சேர்ந்துக்கோங்க, அவள்கிட்ட இருக்கிற ஆசை இங்க இருக்குதுன்னாங்க, பிரச்சனை முடிஞ்சு. கல்யாணம் முடிக்காதவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? டெலிபோன் நம்பரை களவுல வாங்கிக்கிட்டு, விளங்குதா, ஸ்கைப் அட்ரஸ் களவுல வாங்கிட்டு செய்யப்படா. அதெல்லாம் ஹராம். அதெல்லாம் விட்டுட்டு முறைப்படி நாங்க எங்க போகணுமோ அங்க போய் கைய வச்சு அவரும் பார்க்கணும், நல்லபடியா மார்க்கமா இருக்குதா, புள்ள கிட்ட கேட்கணும், விருப்பம்டா செஞ்சு வைக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம்? தீர்வு காணலாம். இது இல்லாமல் போயிருப்பதும் இன்றைக்கு இஸ்லாமிய திருமணத்தை விளங்காதனால வந்த விளைவுன்றத நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? இன்னொரு செய்தியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் திருமணத்தோடு சம்பந்தப்படுத்தி விளங்க வேண்டியது, திருமணத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். திருமணத்துக்கு என்ன செய்யலாம்? பேச்சுவார்த்தை நடத்தலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லா யக்துபு அஹதுக்கும் அலா ஹித்பத்தி அஹீஹி என்று சொன்னார்கள். உங்களில் யாரும் ஒருவர் பேசி வைத்த திருமணத்துக்கு எதிராக திருமண ஒப்பந்தம் பேச வேண்டாம். விளங்குதா? திருமண பேச்சுவார்த்தை என்ன முறை ஒன்று இருக்குது. எப்படி? இப்ப நான் தான் மணமகண்டு வைங்களேன், எங்கட வீட்டாட்களும் மணமகளோட வீட்டாட்களும் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, எதுக்கு பேச்சுவார்த்தை? இந்த அடையாளம் கிடையாளம் போடுறதுக்கு இல்ல. விளங்குதா? மாற்று மதத்தோட ஒரு வேலை செய்வாங்க. ஒரு மாடு பிறந்தா மாற்ற கழுத்துல ஒரு மாலையை போடுவாங்க, இது இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு. அது மாதிரி என்ன, இவர கையில ஒரு மோதிரம், இது இந்த பொம்பளைக்கு நேர்ந்து வச்ச மாடு. அப்படி அடையாள கேஸ் ஒன்று இல்ல. விளங்குதா? நபிகளார் அதுக்கு வழி சொல்லி இல்லாட்டி நீங்க அடையாளம் போடுங்க. நபிகளார் சொன்னாங்க, திருமண ஒப்பந்தம் நடக்குது, எங்கட வீட்டாட்களும் எனக்கு மணமகளா வாராட்களோட வீட்டாட்களும் பேச்சுவார்த்தை எப்படி எப்ப திருமணத்தை வச்சு கொள்வோம், அந்த பிள்ளையிட விருப்பத்தோட மகரை தீர்மானிக்கிறா, தீர்மானிச்சு இந்த மகரின் அடிப்படையில் இப்படி ஒரு டேட்ல திருமணத்தை நடத்துவோம் ஒப்பந்தம் பண்ணிட்டா, இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக புரோக்கர் மாதிரி செய்யற பாவம் இதுதான். விளங்குதா? திருமணம் பேசக்கூடாது. பேசி முடிஞ்சு, விளங்குதா, அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணமாம், புரோக்கர் வருவார், அவனோட நல்ல பொண்ணுண்டிக்கு அப்படின்றது ஏழுமா? ஹராம்.
இன்றைக்கு அதுக்கு வேற என்ன, அவங்க 5 லட்சம் தான் சீதனம் தந்தது போல இல்லையா, 10 லட்சம் சீதனம் தரதுக்கு ஒரு இடம் இருக்கு. பேசலுமா? சுத்த ஹராம். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் செய்யக்கூடாத வேலை என்றார்கள். எனவே பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் நடத்துறதுக்கான கால நேரத்தை என்ன செஞ்சு கொள்ளலாம், இப்படி பேச்சுவார்த்தை முடிந்தால் மணமகன் மணமகளை தீர்மானிப்பதற்கான குடும்ப உறவுகளின் ஒப்பந்தம் முடிந்துவிட்டால் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தோட திருமண பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. எது வரைக்கும் தெரியுமா? அந்த திருமண ஒப்பந்தம் முடியணும், அல்லது மாப்பிள்ளை வீட்டார்கள் சொல்லணும் இப்படிதான் வேறொரு பொண்ணு பாருங்கன்னு சொல்லணும். நபிகளார் அப்படியே சொல்றாங்க. உங்களுக்கு புகாரில பார்க்கலாம், 4848வது ஹதீஸாக என்ன செய்து கொள்ளலாம், அதை உங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம். விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனா இந்த ஒப்பந்தத்தில் திருமண பேச்சுவார்த்தையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கலாச்சார மோசடின்னு சொல்லலாம். கலாச்சார மோசடினா தெரியுதானே? மோசடின்ற வார்த்தை, மோசடின்னா என்ன? லோக்கலையும் ஒரிஜினலையும் கலந்து போடுறதுதான் என்ன மோசடி. நல்லதையும் கெட்டதையும் கலந்து விடுறது மோசடி. கலாச்சார மோசடினா என்ன? முஸ்லீம்கள கலாச்சாரத்தில் கொஞ்சம், அவன் கலாச்சாரத்தில் கொஞ்சம் பல்க் பண்ணி என்ன, இது மோசடி, கலாச்சார மோசடி. விளங்குதா? இதுல நடக்கிறது என்ன? இந்த அடையாளம் போடுறது எங்கிருந்து வந்தது? அடையாள மோதிரம் போடுறாங்க. ஒரு காலத்துல பொம்பளைக்கு தான் போட்டு வச்சாங்க, இப்ப ஆம்பளைக்கும் போடுறாங்களாம். அல்லாஹு அக்பர். விளங்குதா? அப்படி ஒரு அடையாளம் முஸ்லீம் நபிகளார திருமணத்துல இல்ல. நீங்க செய்யறதா செஞ்சு பிரச்சனை இல்ல, நபிகளார பின்பற்றி செய்றீங்களா அதுல இல்ல. விளங்குதா? நான் சொல்றதை நீங்க நல்லா விளங்கு. நான் சொல்வது இஸ்லாமிய திருமணத்தை விரும்புகிறவர்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன லேசா கேட்கிறாங்க, இதை செஞ்சா என்னப்பா தவறா ஹராமா லேசி. விளங்குதா? இந்த ஹராமான்ற கேள்வியும் நல்லதைத்தானே செய்கிறோம் என்ற பதிலும் தான் என்னையும் உங்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறது. விளங்குதா? அதை விட்டு போடுங்க. நபிகளார் செஞ்சாங்களாப்பா செய்வோம், இல்லையா அது எங்களுக்கு நல்லம் இல்லை. இதுதான் ஒரு முஸ்லிம் எடுக்க வேண்டிய முடிவு. எனவே அடையாளம் போடுறது. அதுல வேற என்ன தெரியுமா? தட்டு மாற்றுதல். தட்டு மாற்றுறது தெரியுமா உங்களுக்கு? யார கலாச்சாரம் அப்பா இது? முஸ்லிம்கள கலாச்சாரமா தட்டு மாத்துறது? ஒரு காலத்துல நாங்களும் படம் பார்த்தோம். அதனாலதான் அந்த சமூகத்துல கலாச்சாரம் கூட எங்களுக்கு விளங்கி இருக்குது. விளங்குதா? இல்லன்னா நம்ம முஸ்லீம் கிராமத்துல வளர்ந்தவங்க, எங்களுக்கு எப்படி அவங்களோட கலாச்சாரம் தெரியும்? அந்த முந்தி பார்த்த அட்டகாசம் ஒரு வகையில் அட்டகாசம். விளங்குதா? ஹராத்தை தான் செஞ்சோம். எப்ப ஹராம் விளங்கினா அப்ப விட்டுட்டோம். இப்ப பாக்குறது ஹராம், சுத்த ஹராம். நம்ம எப்பயோ செஞ்சதை நீங்க என்ன செஞ்சிடப்படா, அவரும் பார்த்திருக்கு, நாங்க ஏன் பார்க்க கூடாண்டா, நீங்க தான் நரகத்துக்கு போவீங்க, நாங்க போய் பார்க்கறது இல்ல, ஹராம். விளங்கிட்டா? அன்னைக்கு யாரும் விளங்கப்படுத்தல, ஹராம் என்ன செய்யல, பிரச்சாரம் செய்யல. அந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்கன்னா தட்டு மாத்துறது அது ஒரு சடங்காக, ஒரு கலாச்சாரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமூகம். அது அப்படியே எங்கள்கிட்ட வந்திருக்குது. நான் கேட்கிறேன், நபிகளால் சொன்னாங்களே முன்னைய சமூகத்தை முளத்துக்கு முளம்பிப்பட்டுவீங்க, அது இதுல வரலையா? எப்படி ஒரு முஸ்லீம் செய்ய கேட்டேன், பழம் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்தோம், இது என்னப்பா பிரச்சனை? அடே பழம் கொண்டு போய் கொடுக்கறது இல்லப்பா பிரச்சனை, இது அடித்தவண்ட கலாச்சாரத்தை கொண்டு போய் இஸ்லாமியமயப்படுத்துறீங்க, அது பிரச்சனை. விளங்குதா? எனவே தட்டு மாத்துகின்ற கலாச்சாரம் முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் அல்ல, அது மாட்டு மதத்திலிருந்து திருடி எடுத்து மோசடி செய்யப்பட்ட கலாச்சாரம். விளங்கிக்கோங்க. அல்லாஹ்வை பயந்து இஸ்லாமிய திருமணம் நடத்துற யாரும் இந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டாம், கை வைக்க வேண்டாம் என்றதை அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறேன், தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இன்றைக்கு புதுசா சாப்பாடெல்லாம் போடுறாங்க, அடையாள சாப்பாடு. நான் அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், ஒரு சில கேள்விக்கு பதில் சொல்ல. விளங்குதா? ஏன்னா அடையாள சாப்பாடு திண்டா ஹராமான்னு கேட்கிறாங்க. விளங்குதா? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு படையல் செய்யப்பட்டதுதான் ஹராம், இது ஹராம் அல்ல. விளங்குதா? ஆனா இந்த ஃபெஷன் இருக்குதானே, இந்த மாடர்ன், இந்த கலாச்சாரம், இது முஸ்லிம்களுடையதல்ல. எனவே செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் நாங்க. ஏன்னா சில ஆட்கள் எங்க நல்லா தெரியும், நம்ம ஹராம்னு சொல்ல மாட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு தின்றது ஹராமா, தின்றது ஹராம்னு நாங்க சொல்லல. ஆனா அந்த செயல் என்ன ஹராம்னு சொல்றோம் நாங்க. அந்த நடக்கிற முறை, அந்த மாடர்ன், அந்த கலாச்சாரம் மோசடி என்று சொல்கிறோம், அதை செய்யாதீங்கன்றோம். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தைக்கு அனுமதி கொடுத்தாங்க, அதை என்ன செய்யல, இப்படி ஒரு முறையாக்கி என்ன செய்யல, யூனிஃபார்மா காட்டி கொடுக்கல. எனவே பேச்சுவார்த்தையை நீங்க எந்த இடத்துல வச்சு கொள்ளலாம். பேச்சுவார்த்தை நீங்க நினைக்கப்படா ஹோட்டல் புக் பண்ணி, ஹோல் புக் பண்ணி கான்ஃபரன்ஸ் நடத்துற மாதிரி அப்படி நடத்த போகப்படா. விளங்குதா? ரோட்லையும் ஒப்பந்தம் செய்யலாம், ரோட்லையும் என்ன செய்யலாம், பேச்சுவார்த்தையை முடிக்கலாம். விளங்குதா? எனவே இது சிம்பிள் மேட்டர். இதை கொண்டு போய் கஷ்டவாளியாக்கி, கஷ்டமாக்கி, கஷ்டவாளிகளை வட்டி எடுத்து செலவழித்து செய்யணும் என்ன செய்யப்படாது, கொண்டு போய் விடக்கூடாதுன்றதை விளங்கிக்கோங்க. எனவே இந்த ஒரு அடிப்படையில திருமண ஒப்பந்தம் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அது திருமண ஒப்பந்தம் அக்குத சொல்லல, நான் பேச்சுவார்த்தையை சொல்றேன், ஹித்துபத்தை சொல்றேன். நான் அதை செஞ்சு கொள்றதுக்கு ஆதாரம் இருக்குதுன்றதை நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும். அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தை முடிஞ்சா அடுத்தது என்ன,
திருமணத்துக்கு நாங்க நேரடியா போவோம். இன்னைக்கு நல்லா விளங்குங்க, திருமணம் என்று சொல்கிற பொழுது கல்யாணம் ஒன்று சொல்லுவாங்க, வலிமா திருமணம் ஒன்று சொல்லுவாங்க. படிச்சிருக்கிறீங்களா? கல்யாணம் ஒன்று சொல்லுவாங்க, வலிமா திருமணம் ஒன்று சொல்லுவாங்க. இது என்னடா இது கல்யாணம், இது என்ன இது வலிமா திருமணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எங்கிருந்து வந்தவங்க? அரபு நாட்டு இறக்குமதியில தானே, நம்ம அங்கிருந்து வந்தவங்க தானே. அவங்கள்ட்ட இருக்கிறது அப்படியே சுரண்டிக்கிட்டு வந்திருக்குது. இந்த பொன் வீட்டு சாப்பாடு கூடாதுன்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் கேட்கிற குடும்பத்துக்கு சாப்பாடு கூடாது. அதெல்லாம் பேசிக் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. இது கல்யாணத்திலிருந்து வந்தது. கல்யாணம்டா நம்ம 2004 கால பகுதியில் ஓலவல்ல 8ஆம் வகுப்பு படிச்சோம். நம்ம படிக்கிற நேரம் அதுல சமூக கல்வி பாடத்துல மாற்று மதத்தவர்கள திருமணத்தை 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு வகை என்ன, கல்யாணம் நடத்துறது. எப்படி கல்யாணம்டா உங்களுக்கு ஒரு பெசன் தெரியும், ஒரு மொடல் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு மொடல் ஒன்று இருக்குது, விளங்குதா? என்னண்டா மாப்பிள்ளை இருக்கிறார் தானே, அவர் பொம்பளையாகி பொம்பளை வீட்டுக்கு போற, அங்க பொம்பளை வீட்டாக்கள் ஆம்பளையாகி சாப்பாடு போட்டு வரவேற்கிற, இதான் சுருக்கம். இதுதான் கல்யாணம்ன்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மாப்பிள்ளை பொம்பளை வீட்டுக்கு வந்தா 7 நாளைக்கு வெளியே போகப்படா, அவருக்கு தொழுகையும் இல்ல, சில நேரம் ஜும்மாவும் இல்ல. அந்த உங்களுக்கு தெரியுமா இந்த கலாச்சாரம் இருக்கிறது முஸ்லீம்கள்ட்ட, வெளியேறங்கப்படா 7 நாளைக்கு. ஏன்னா இவருக்கு அந்த நான் நினைக்கிறேன் அந்த பொம்பளைக்கு மாதவிடாய் வருது, குமரு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி அவர் 7வது நாள் அவர் பொம்பளை மாப்பிள்ளை வீட்டுக்கு திருப்பி போய் வலிமா கொடுத்தாதான் அவருக்கு வெளியே வரையலுமா. அல்லாஹு அக்பர். யார கலாச்சாரம்? இந்த கலாச்சாரத்துல பின்வளைவுதான் பொன் வீட்டு சாப்பாடு. எனவே தான் சொல்றோம், மாற்று மத கலாச்சாரத்தில் உள்ள ஒரு பண்பை கொண்டு வந்து இஸ்லாமிய திருமணத்தில் என்ன செய்யாதீங்க, புகுத்தாதீங்க. இஸ்லாமிய திருமணத்தில் சம்பந்தப்பட்ட சாப்பாடு வலிமா மட்டும். அதை நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன், நான் வலிமாவை பத்தி. இப்ப நான் சொல்ல வரது என்னண்டா, இன்றைக்கு இருக்கிற இந்த கல்யாணத்துல திருமணத்துல வந்த மாற்று மத கலாச்சார மோசடிகள் ஒன்றுதான் இந்த கல்யாணம் ஒரு முறை செய்யறாங்க. இது இஸ்லாத்துல இல்ல. அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா என்னமோ சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்குது, விளங்குதா? அதுல ஒரு சிலதை நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது என்னன்னு சொன்னா, திருமணம் எப்படி நடக்கணும் அதை நான் சுருக்கமா சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அடுத்த பக்கம் விளங்கும். திருமணம் எப்படி நடக்கும்ன்றதை நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. மணமகனை பொறுத்த வகையில அவருக்கு பொறுப்புதாரி அவசியம் இல்லை, விளங்குதா? வழி வழின்னு சொல்லி நமக்கு வழி தான் தெரியும். வழின்னா அர்த்தம் பொறுப்புதாரி. நீங்க பாடசாலையில கொண்டு போய் ஒரு மாணவ விட்டா என்ன கேட்பாங்க, பொறுப்புதாரி கேட்பாங்க தானே. பெற்றோர் பாதுகாவலர் பொறுப்புதாரி கேட்பாங்க. பெற்றோரா இருந்தா பெற்றோர் சைன் வைப்பாங்க, இல்லாட்டி பாதுகாவலர் பொறுப்புதாரி. அது மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையில அந்த புள்ளகளுக்கு யார் பொறுப்புதாரியா இருக்கிறாரோ அவர் தான் யாரு, வழி. அவர் வாப்பா சாச்சா அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லல, விளங்குதா? வாப்பா நெருக்கமானவர், வாப்பா இல்லாட்டி யாரு? ஒரு ரசூலுல்லாஹ் காலத்துல அம்மு சாச்சா மாதிரி தான் பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் கூட சாச்சா மாதிரி தான் பார்த்தாங்க. இன்றைக்கு அந்த நடைமுறை இல்ல. இன்றைக்கு அது அப்படியே திரும்பி உம்மட தம்பி மாதிரி தான் என்ன செய்யறாங்க பெரும்பாலும். அவ யாரு பொறுப்புதாரியா வருவா? என்ன தெரியுமா நடக்குது? குடும்பங்கள்ல நடக்கிற மிக மோசமான ஒரு வேலை, வாப்பா என்ன செய்வார், தலாக்கு சொல்லி உண்ட பிள்ளையுமான நீயுமான விட்டுட்டு போயிருவாரு, விளங்குதா? இந்த மாமாமாரு கஷ்டப்பட்டு வளர்த்து 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 கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற வயசு வந்தா யாரை தேடி போறாங்களாம், வழி தேடும் படலம். அல்லாஹ் அக்பர். எங்க வாப்பா எங்கேயோ இன்னொரு பொம்பளையோட வாழ்றாராம், அவரை தேடிக்கொண்டு வரணுமாம். எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, சில குடும்பங்கள்ல நடக்குது. வாப்பா வரையலாண்டுவார், நான் தலாக்கு சொல்லி விட்டுட்டு வந்த பொம்பளையை நான் பார்க்க வரையலாண்டுவாரு, அடிச்சுட்டு வருவாங்க. என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும் வலிய விலங்கல்ல, அது வழியா போச்சு, விளங்குதா உங்களுக்கு? வலிண்டா யாரு? அந்த புள்ளையிட விஷயத்துல யார் உரிமை செலுத்துவா, அந்த புள்ளையிட விஷயத்துல யார் பொறுப்புணிப்பா, அவர் தான் வழி, விளங்குதா உங்களுக்கு? எனவே இந்த வழி யாருக்கு? ஆம்பளை பக்கத்துக்கு இல்ல, பொம்பளை பக்கத்துக்கு என்ன இருக்குது, வழி இருக்குது. இந்த பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர் ஏண்ட மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தரேன், பேரை சொல்லி 5 புள்ளோல இருந்தா ஏண்ட மகள்ட வித்தியாசமா போயிருமே. ஏண்ட இந்த பாத்திமான்ற மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தரேன். மகர் இருந்தா மகரை குறிப்பிட்டு சொல்லுவார், இல்லாட்டி திருமணத்துக்கு பிறகு மகர் என்ன செய்யலாம், திருமணம் பிறகும் அவங்க தீர்மானிச்சு கொள்ளலாம். மகர்த்துவ குறிப்பிடப்பட்டிருந்தா இந்த மகருக்கு உங்களுக்கு நான் முடிச்சு தரேன்னு சொல்லுவாரு. அதான் அதை நான் ஏற்றுக்கொள்றேன். அதையே பெரட்டி மணமகனா இருக்கக்கூடியவர் அந்த பொறுப்புதாரி கிட்ட போய் உங்களோட மகளை எனக்கு திருமணம் முடிச்சு தாரீங்களா, அவரா நான் முடிச்சு தந்துட்டேன்றார். என்ன முடிஞ்சது? முடிச்சு தந்துட்டேன் அல்லது முடிச்சு தருகிறேன் சொல்லிட்டா என்ன முடிஞ்சு? திருமணம் செல்லுபடியாவிடும், விளங்குதா? இதுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டா, இதுக்கு ஒரு சடங்கு இருக்குது. எப்படி? இதுக்கு அரபு தெரிஞ்ச யாரும் வரணும். அவர் அரபுல ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, விளங்குதா? ஜௌவஜ்து லக பின்தி அலா சதாக்கில் மதுகூரி அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு வார்த்தை முறையோட சொன்னான். என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, இந்த பாங்கு இருக்கு தானே, நீங்க பாங்குல ஸ்ரீலங்கா இல்ல சவுதியில எங்க போய் பாருங்க, பாங்கு யூனிஃபார்ம் ஒண்டாத்தான் இருக்கும், சலவாத்த தவிர.
சலவாத்த வித்தியாசம் சொல்லி, ஏன்னா அது யூனிஃபார்ம் இல்ல, விளங்குதா? அதனால கண்டவன் நின்றவன் கண்ட மாதிரி சொல்றது. வாங்க பாருங்க யூனிஃபார்ம், அது மாதிரி சொல்லுவோம். அதே போல பாருங்க, இந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்குற இந்த அரபு வாசகம் இருக்குதானே, இதை நீங்க எங்க போய் பாருங்க, ஒரே முறையில தான் இருக்கும். உசல்லி சலாத்த துஹரி மாதிரி ஒரு முறையில தான் இருக்கும். இந்த அளவுக்கு இதை மார்க்கமாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, ஒரு வார்த்தை வித்தியாசமாகினா கூட அந்த நிக்கா பாத்தில் தீர்மானிக்கிற நிலைமையில அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இதை மார்க்கமாக்கி வச்சிருக்கிறாங்க, விளங்குதா? எனவே இஸ்லாமிய திருமணத்துல இந்த வார்த்தை ஒப்பந்தம் திருமணத்தை செல்லுபடியாக்கிடும். அதுக்கு ஒரு சடங்கு முறை, ஒரு வார்த்தையை உருவாக்கிக்கிட்டு ரசூலா என்ன செய்யல, எந்த இடத்துக்கும் போய் சொல்லி கொடுக்கல. அதுக்கு முன்னால நீங்க பாப்பீங்க, அதுக்கு வேற ஃபாத்திஹா இருக்குது, விளங்குதா? அதுக்கு வேற ஃபாத்திஹா, அதுக்கு வேற குல்சூராக்களை ஓதி என்னமோ பெரிய கோலாகலமா செய்வாங்க. ஒன்றை விளங்குங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிமிடம் வந்து அடுத்த நிமிடம் மௌத்தா போயிருந்தா எங்களுக்கு நினைச்ச மாதிரி செய்யலாம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? 23 வருஷம், 13 கழிங்க, 10 வருஷம் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி திருமணம் முடிச்சு கொடுத்து, திருமணம் முடிக்கிறத பார்த்து எல்லா அமைப்பிலும் வாழ்ந்தாங்க, அப்படிதானே? அந்த ரசூலுல்லாஹ் எந்த மஜ்லிஸுக்காவது போய் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி, குல் சூரா ஓதி திருமணம் நடத்தி வச்சாங்களா? இந்த ஈஜாபு கபூல சொல்லி கொடுத்தாங்களா? அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்குண்டா இந்த திருமண அந்த வார்த்தை முறை அரபு தெரிஞ்சா நீங்க சிரிப்பீங்க, விளங்குதா? இவர் சொல்வார், ஹஸ்ரத் சொல்வார், ஜௌவஜிது லக பின்தி, ஏண்ட மகளை உங்களுக்கு நான் முடிச்சு தந்தேன். யார் சொல்றது? ஹஸ்ரத். இவர் திருப்பி கபில்து நிகாஹா, அவருடைய திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யார் முதலாவது சொல்றா? ஹஸ்ரத் தான் முதலாவது சொல்றது. இரண்டாவது தான் யார் சொல்ற? மணமகன் சொல்ற. ஒப்பந்தம் யாருக்கு போகும்? முதலாவது செய்யறது ஒப்பந்தம் போகும், முதலாவது செய்யறவருக்கு தான். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு அறிவீனமான ஒரு செயலை கொண்டு வந்து இந்த திருமணத்துல வச்சிருக்கிறாங்க பாருங்க. தானே தண்ட மகனை முடிச்சு கொடுத்து தானே அதை கபூல் செஞ்சேன்னா பெரிய ஒரு வீரத்தனமே நாக்கா நடத்தி காட்டுறாங்க, விளங்குதா? எனவே வார்த்தையின் அடிப்படையில கூட இந்த நடைமுறையை பார்த்தா இது தவறு. இது எப்படி வந்துச்சுன்னு நீங்க யோசிக்கிறீங்க? நான் சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்துல, நம்ம வரும் பொழுது கொஞ்சம் மிச்ச சச்சத்தை எடுத்துக்கிட்டு தான் வந்தேன், சும்மா வரல. அவங்க என்ன செய்வாங்க, தேங்காவுக்கு மேல தாலியை வச்சு அவங்களோட ஒரு பாடல் இருக்கு, அதை சுத்தி விட்டு அடிச்சாதான் தாலியை கூடி கழுத்துல கட்டணும். அந்த அவங்களோட ஆசாமி அல்லது பூசாரி அதை செய்யலண்டா தாலியை தூக்கி கழுத்துல கட்டல, செல்லுபடியாவது திருமணம். அதையே இங்களை மாத்தி வச்சு ஹஸ்ரத் வந்து லப்பத்துமா வந்து என்ன செய்யணும், இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாதான் திருமணம் செல்லுபடியாகும், விளங்குதா? இல்லண்டா அந்த திருமணம் என்ன செய்யாது. நம்ம அனுபவிச்சோம், மாமாவையும் மருமகனையும் சொல்லிக்கோங்க விட்டா இந்த திருமணம் செல்லுபடியாக ஒரு கூட்டம் எழுப்பி போகுது, விளங்குதா? அல்லாஹு அக்பர். இது நான் அதான் சொன்னேன், எங்களுடைய சமூகம் எல்லாவற்றையும் இஸ்லாமியமயப்படுத்தும். மியூசிக் கூடுமா? கூடாது. இஸ்லாமிய கீதம் கூடுமா? கூடும். தாயத்து கூடுமா? கூடாது. துவா கூடுமா? கூடும். சாஸ்திரம் பாக்கேலுமா? கூடாது. பால் பாக்கேலுமா? கூடும். பேட்டே கொண்டாடலுமா? கூடாது. மீனாது கொண்டாடலுமா? கூடும், விளங்குதா? இப்படி இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட ஒரு பகுதி இருக்குது, விளங்குதா? அதே போலதான் அவங்கட மதத்தில் உள்ள வார்த்தையே சொல்லல, அவ்வளவுதான். அது அப்படியே கொப்பி அடிச்சு இங்க ஒரு நிகழ்வை வச்சிருக்காங்க, விளங்குதா? எனவே விளங்குங்க, இவங்க அரபுல சொன்னாலும் கூட இது அங்கிருந்து வந்த கொப்பி ரெண்டும் ஒன்றுதான், வார்த்தை வித்தியாசம், விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே நீங்க விளங்க, இது அர்த்த ரீதியாக பார்த்தாலும் சொல்லிக் கொடுக்கிற முறை வில. இரண்டாவது, இத மார்க்க அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்தாலும் இது மாற்று மத கலாச்சார மோசடி என்று விளங்க. எனவே ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்குண்டா பாருங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வரலாறு சொன்னார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்து கொஞ்சம் செல்வம் வந்தோடனே திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு சுஃப்ரத் என்ன ஒரு குங்கும கலர் உடுப்பு எடுத்துட்டு வராங்க. அப்படி வந்தா என்னப்பா வித்தியாசமா விளங்குது? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அல்லாஹ் வந்து திருமணம் முடிச்சிட்டேன். என்னடா எனக்கு தெரியாம திருமணமா? நான் ஃபாத்தியா ஓதாத மஜ்லிஸா? ஓட திருமணம் முசீபத்துனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாரக்கல்லாஹ்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல திருமணம் முடிச்சது. அதனாலதான் ஆச்சரியமா கேட்டா, என்னப்பா திருமணம் முடிச்சிட்டியாண்டு? ரசூலுல்லாஹ் கேட்டது, இஸ்லாம் என்றால் மஹர் கொடுத்தியா? ஓ மஹர் கொடுத்தேன். அப்போ ஒரு வலிமா போடு. இதத்தான் சொன்னாங்களே தவிர, ஏண்டா எனக்கு தெரியாம திருமணம் முடிச்சாண்டு யாரு கேட்கல. அடே, எங்களை விட ஈமானின் உயர்ந்த கட்டம், சுவர்க்கத்திர வாசலம் முதலாவது தற்றவரு, நல்லடியான்றதுல சந்தேகம் இல்ல. அந்த முஹம்மது நபி எந்த திருமணத்துக்கும் போய் என்ன செய்யல, மாமா மருமகண்ட கை குடிச்சு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவும் இல்ல, ஈஜாபு கபூல் சொல்லி கொடுக்கவும் இல்ல. அந்த இல்லாத ஒண்ட நம்மட திருமணத்துல நிபந்தனை ஆக்கி வச்சிருக்கிறோம். இது எங்கிருந்து வந்தது? நபிகளார் கலாச்சாரமா?
இல்ல. யார கலாச்சாரம்? மாட்டு மத கலாச்சாரம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரோடு யுத்தத்துக்கு, இது புகாரில் உங்களுக்கு பார்க்கலாம், புகாரில் 6023 பார்க்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க, ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வராங்க. வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம அப்படி அந்த வரலாறு சொன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும். என்னன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துல வராங்க, அந்த ஒட்டகம் கொஞ்சம் குழு குழு உண்டாவி நடக்குது, இல்ல சரியான சோம்பேறி பிடிச்ச ஒட்டகம். நபிகளார் கேக்குறாங்க, ஏப்பா ஜாபிர் பின்னால வாரார். நபிகளார் போய், என்னப்பா முள்ள வாரீங்க? இல்ல ஒட்டகம் சரியான என்ன சோம்பேறியா இருக்குது. நபிகளார் தட்டு விட்டாங்க. மதீனாவுக்கு முதலாவது வந்து நின்னுச்சு அந்த ஒட்டகம். விளங்குதா? மதீனாவுக்கு வந்தோடனே என்ன செஞ்சாங்க? நபிகளாருக்கு தெரியும் அப்படி புரூசுன்னு போறாங்க, எஸ்கேப் ஆகுறன்னு சொல்லுவோமே. நபிகளாருக்கு தெரியாம அப்படி வீட்டுக்கு போறது விளங்குது. நபிகளார் புஷ் கொடுத்து தான் மதீனாவுக்கே வந்த நபிகளாருக்கு தெரியாம போறாங்க. ஜாபிர் எங்க ஓடுறீங்க? நபிகளார் கேக்குறாங்க. அப்பதான் ஜாபிர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யுத்தத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டு வந்தேன், இப்ப அவ பார்க்க போறேன். யாருக்கு தெரியா? யுத்த காலத்துல நபிகளாரோடு சேர்ந்து இருந்தாங்க. ஜாபிர் எங்கப்பான்னு நபிகளார் தேடி போற அளவுக்கு நேசம், இந்த அளவுக்கு நெருக்கமுள்ள ஒரு நபித்தோழர் திருமணம் முடிச்சது யாருக்கு தெரியா? யுத்தம் முடிஞ்சு வந்து அந்த எஸ்கேப் ஆகுற கட்டம் வரைக்கும் தெரியா? அல்லாஹ்வின் தூதரே, திருமணம். நபிகளார் கேட்கிறாங்க, என்னப்பா கன்னி பெண்ண முடிச்சியா விதவைய முடிச்சியா? அல்லாஹ்வின் தூதரே, விதவையை முடிச்சேன். நபிகளார் சொன்னாங்க, எனக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டு என்னோட வந்து யுத்தம் வேற நடத்தினியான்னு கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்? நான் ஃபாத்தியாவால திருமணம் ஆண்டு கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்? இல்ல, ரசூலுல்லாஹ் எது அறிவுரையோ அதை சொன்னாங்க. உனக்கு ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாமே அப்பா, நீ அவளை கொஞ்சம் அவள் உன்னை கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னது. ஜாபிர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் வாப்பா என்ன செஞ்சிட்டு போனாங்க, புள்ள குட்டிகள் பொம்பளை புள்ள விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்கள பார்க்க வேணும், அதனால ஒரு விதவையை முடிச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். எப்படி வாழ்க்கைன்னு பாருங்க. விளங்குதா? இன்னைக்கு பள்ளி நிர்வாகம் சட்டம், பள்ளி ஹஸரத்துக்கும் முஅதினுக்கும் சொல்லலையா, கல்யாணத்துக்கு லெட்டர் இல்ல. விளங்குதா? அல்லாஹு அக்பர். இந்த அளவுக்கு இஸ்லாத்தில் இல்லாத நிபந்தனைகளை மாற்று மத கலாச்சாரத்தில் திருடி எடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. எனவே ஃபாத்திஹா ஓதுறதோ ஈஜாபு கபூல் சொல்லி கொடுக்கிறதோ இல்ல. எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, எங்கட வாப்பாமாரு லேசான ஆட்கள் இல்ல. விளங்குதா? மடகாஸ்கார் போய் மாணிக்க கல்லு வாங்கி பெரிய பொறுமதியான கோடிக்கணக்கு பிசினஸ் பண்றாங்க. ஜப்பானுக்கு போய் வாகனம் எடுத்துக்கிட்டு வந்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பிசினஸ் பண்றாங்க. வெளிநாட்டு பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கிறாங்க முஸ்லிம் தலைவர்கள். ஆனா தண்ட மகளை உங்களுக்கு முடிச்சு தாரேன்னு தமிழ் மொழியால சொல்ல தெரியா? அல்லாஹு அக்பர். சில மஜ்லிஸ்ல போய் நின்றா எங்கட முஸ்லிம் சமூகத்துல இந்த அளவு வீரம் மிக்க வாப்பாமாரான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. நடுங்கிறாரு. என்ன மகளை முடிச்சு கொடுக்க சொல்ல ஹஸ்ரத் சொல்லித்தாங்களே, சொல்ல தெரியான்றாரு. என்னவா பெரிய வார்த்தையா? இந்த ஃபாத்திமா என்ற என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவு சிம்பிளான ஒரு வேலையை எவ்வளவு பெருசா நடத்திருக்கிறாங்க. விளங்குதா? எனவே திருமணம் என்பது மிச்சம் சிம்பிள். இதுக்கு ஒரு சாட்சி தேவை. 2 சாட்சி வைக்கணும். ஏன் சாட்சி வேற என்ன தெரியுமா? திருமண ஒப்பந்தம் ஒரு இடத்துல நடக்கும். எங்கட சமூகத்துல நிலைப்பாட்டை சொல்றேன் நான். திருமணம் ஒரு இடத்துல நடக்கும், திருமணம் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு சாட்சி சைன் வைக்கிறது. ரெஜிஸ்டர் கேட்பாரு, எங்கப்பா சாட்சி? அந்த மாமா குசுனில் இருப்பார், வர சொல்லுங்க. குசுனிக்கு தேடி போறது யார? சாட்சிய. அடே சாட்சி எதுக்கப்பா வைக்கிறது? திருமண ஒப்பந்தம் நடந்தது, இவ்வளவு மகர் கொடுத்தாங்கன்னு சொன்னதை அவர் பார்க்கணும், அவர் கேட்கணும். பிறகு திருமண குடும்ப விவாதத்தில் பிரச்சனை வந்தா வந்து சாட்சி சொல்லணும். திருமணத்தை பார்க்காத குசுனியில் உள்ளவர் வந்து சைன் வச்சுட்டு போறது எதுக்குன்னு கேட்கிறேன் நான். அவர் வந்து பிரச்சனை வரக்குள்ள வந்து சொல்லுவார், நான் இருக்கவே இல்லையே மஜ்லிஸ்ல, சைன் வைக்க கூப்பிடாங்க வச்சுட்டு போனேன்டுவாரு. விளங்குதா? சாட்சி வந்து பார்க்கணும். விளங்குதா? அதை அவர் சொல்ற மொழியை கேட்கணும். விளங்குதா? அதை எல்லாம் பார்த்து தான் சைன் வைக்கணும். எனவே சாட்சி இருக்கணும். அது பிரச்சனைகள் வந்தா முடிவு கட்டத்துக்கு அந்த சாட்சி. இன்றைக்கு என்ன, அதுல வேற போட்டோ வீடியோ. என்னத்துக்கப்பா இது? நான் கேட்கிறேன், இதெல்லாம் இஸ்லாம் சொன்ன சாட்சியா? போட்டோ வீடியோ அனுமதி எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? எதை வைத்தால் பயனடையுமோ அதுக்குத்தான் வீடியோ. சும்மா உள்ள ஆடம்பரத்தையும் ஆம்பளை பொம்பளை அடுத்தவனை காட்டுறதுக்கு வீடியோ அல்ல. விளங்குதா? எனவே நல்லா விளங்க, போட்டோ எடுக்கணும், எது தேவையோ அதைத்தான் எடுக்கணும். தேவையில்லாததெல்லாம் என்ன செய்யப்படா எடுக்கப்பட. ஏன்னா திருமணத்துல விசேஷம், அதுக்கு சாட்சி முறையோட இஸ்லாம் காட்டுது. அதுக்கு எவிடன்ஸ் போட்டோ தேவையில்ல, அதுக்கு வீடியோ தேவையில்ல. விளங்குதா? எனவே சாட்சி முறையை தான் இஸ்லாம் காட்டி தருகிறது. அதுல கொண்டு வந்து இஸ்லாம் தடை செய்த போட்டோ என்ற கலாச்சாரத்தை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. வீடியோ கலாச்சாரத்தை என்ன செய்யக்கூடாது. எந்த அளவு கட்டகாசம் தெரியுமா? அதை நான் பின்னால சொல்றேன். இந்த வீடியோ போட்டோவால வந்த விபரீதத்தை நான் பின்னால சொல்றேன். எனவே நீங்க விளங்க, இதுதான் கட்டம். அடுத்தது என்ன? திருமணம் முடிஞ்சுதா, மருமகனை வாழ்த்த வேண்டும். மருமகனை வாழ்த்துறதுக்கு என்ன முறை? இந்த பள்ளி ஹஸ்ரத் அவர் துவா இல்லாடி திருமணமே பரக்கத் இல்ல.
நேரத்தோட சொன்ன மாதிரி யூசுஃபையும் சுலைகாவையும் வாழ வைத்தது போல வாழவை, ஆதமையும் ஹவ்வாவையும் வாழ வைத்தது போல வாழவை. நல்லா நபிமார பேரை தேடி எடுத்துட்டு எல்லாம் பிரிஞ்சிருந்தவங்க விளங்குதா. ஐயூபையும் ரஹ்மாவையும் என்ன வாழ வைத்தது போல வாழவை. அல்லாஹ் வரலாறு பார்த்தா அந்த வரலாறே சொல்லுது எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க. அவ்வளவு ஆச்சரியமான அற்புதமான இதெல்லாம் கேட்டு பாடல் ஒன்றை படிச்சு என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திருமண மஜ்லிஸுக்காவது சென்று நபிகளார் துவா கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லிட்டு போனாங்களா? இல்ல. நம்ம இது இல்லண்டா நல்லதைத்தானே செய்யறோண்டுவாங்க. என்ன பிரச்சனை, நீங்க செய்யறா செய்யுங்க, நம்ம நபிகளாரை பின்பற்றி அதுல இல்லன்னு போயிருவோம். அவங்களோட சண்டை பிடிக்க தேவை நம்ம விளங்குதா. நீங்க எதையும் செய்யறவங்க தானே செஞ்சுட்டு போங்க. நம்ம நபிகளாரை பின்பற்றவங்க அதுல இல்ல, நாங்க செய்ய மாட்டோம். எங்கட திருமணத்துல செய்ய மாட்டோம், நாங்க முடிச்சு வைக்கிற திருமணத்துல செய்ய மாட்டோம், நாங்க நடத்தி வைக்கிற திருமணத்துல செய்ய மாட்டோம். விளங்குதா. எனவே இது அடிப்படையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, திருமணம் முடிச்சிட்டியாப்பா பாரக்கல்லாஹு லக்க. புகாரில வருது, நான் ஏற்கனவே சொன்ன இலக்கத்துல என்ன, அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும். அதே போல திருமிதியில 1091 அதுல நீங்க பாப்பீங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த யாராவது ஒருவரை வாழ்த்துவதாக இருந்தால் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். எப்படி, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்களுக்கு அபிவிருத்தி செய்யட்டும், நல்ல காரியத்தில் உங்கள் இரண்டு பேரையும் ஒன்றுபடுத்தி வைக்கட்டும் ரசூலுல்லாஹ் வாழ்த்துவாங்களாம்ன்றத பார்க்க முடியுது. இதோட திருமணம் முடிஞ்சது. விளங்குதா. இந்த திருமணத்துக்கு தான் என்ன, இந்த திருமணத்துக்கு தான் அதுல வேற பள்ளியில வைக்காட்டி என்ன திருமணம் செல்லுபடி. நான் கேட்கிறேன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணத்தை பள்ளியில வைக்கிறது அடையாளப்படுத்தினாங்களா? நாங்க ஜனாசாட பாடத்துல பார்த்தோம், பள்ளியில ஒரு பகுதியே இருந்தது. எதுக்கு, ஜனாசா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தது, தொழுவிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தது. அது மாதிரி திருமணம் நடத்துறத நபிகளார் பள்ளியில காட்டினாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்த களத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது பாதை நடுவுல வச்சு என்ன செய்யறாங்க, ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க. யார் அந்த மனைவி? சஃபியா ரதியல்லாஹு நினைக்கிறேன். யுத்த காலத்தை முடிச்சிட்டு வரும்போது இடைவெளியில் என்ன செய்யறாங்க, திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. மதீனா பள்ளியில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் முடிச்சிருந்தா நபிகளாரை கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? ஜாபீர் ரலியல்லாஹு மதீனா பள்ளியில முடிச்சிருந்தா நபிகளாரை கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? இல்ல. அவங்களோட வீட்டுல வச்சிட்டு போன யாருக்கு, ரசூலுல்லாஹ்க்கே தெரியாது. விளங்குதா. எனவே நீங்க நல்லா விளங்குங்க, பள்ளியில வச்சு ஆடம்பரமா செய்யணும்ன்றது இல்ல. உங்களோட வீட்டுல வைக்கலாம், உங்களோட கடையில வச்சு கொள்ளலாம். விளங்குதா. விளையாட்டு மைதானத்தில் வச்சு கொள்ளலாம், எங்கேயும் திருமண ஒப்பந்தம் நடத்தலாம். விளங்குதா. பள்ளியில தான் வைக்கணும்ன்றது என்ன வணக்கமோ மார்க்கமோ இல்லைன்றதையும் ஒரு அடிப்படை எக்ஸ்டர்னல் செய்தியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் என்ன தெரியுமா, திருமணத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான் சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்டது. நீங்க நல்லா விளங்குங்க, திருமணம் என்பது வணக்கம்னு பார்த்தோம், அதுல நபிகளாரத்தான் பின்பற்றணும்னு பார்த்தோம். இந்த ரெண்டு அடிப்படையை விளங்கினவங்க நல்லதைத்தானே செய்யறோம் என்ன செய்யப்படா, நினைச்சதெல்லாம் செய்ய போக கூடாது, நபிகளார் செஞ்ச முறையோட போயிடணும். எனவே இஸ்லாமிய திருமணத்தில் நபிகளார் காட்டி கொடுத்தது அவுலிம் வலவு பிசாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து சாப்பாடு குறைஞ்சதை காட்டி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். விளங்குதா. வசதி இருந்தா சாப்பாடு கொடுங்க, அதுல தடை இல்லை. விளங்குதா. வசதி இல்லாத நீங்க தலைக்கு மேல போட்டுக்கிட்டு என்ன கடன் வாங்கிக்கிட்டு வட்டி வாங்கிக்கிட்டு என்ன செய்யாதீங்க, உங்களோட வசதிக்கேற்ப சாப்பாடு போடுங்க. இன்னைக்கு எங்கட சமூகம் எப்படி தெரியுமா பழகிருக்கு, ஊர் பெருமை. ஊர் பெருமை. ஏன்னா ஊர் பெருமைக்கு மாவு அடிச்சா மாவு இடிக்கிறவன் கை தான் வலிக்குமாம். விளங்குதா. மாவு தூளாவினா போதும், அரிசி தூளாவினா மாவாகும், மாவை போட்டுக்கிட்டு கைதான் வலிக்கும். அப்படித்தானே. அது மாதிரி தான் என்ன செய்யறது, ஏண்ட கல்யாணத்தை 10 பேர் புகழாட்டி சரி வராதே, நமக்கு சும்மா நோமலாச்சி இவர் பெருசா செய்யறது. செஞ்சு முடிஞ்ச அக்கௌண்ட பார்த்தா 1 லட்சம் கடன், எங்க தான் போகணும், வட்டி தான் எடுக்கணும். விளங்குதா. தேவையில்லாத வேலையை செஞ்சு கஷ்டத்திலையும் கை சேதத்திலையும் போயிடாதீங்க. விரலுக்கேற்ற வீக்கம் வேணும்னு சொல்லுவாங்க. எனவே உங்களுக்கு இருக்கிற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ன்றவங்க ஒரு பணக்கார நபித்தோழர். விளங்குதா. இருந்ததுல செல்வாக்குள்ளவங்க. அவங்கள பார்த்தே ரசூலுல்லாஹ் தெரியுமா சொல்றாங்க, அவுலிம் வலவு பிஸ், ஒரு ஆட்டை அறுத்தாவது என்ன செய், சாப்பாட்டை போடுன்ற அளவுக்கு தான் நபிகளார் அறிவுரை இருந்தது. நபிகளார் வலிமாவை பத்தி பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா போட்டாங்களாம். நபிகளார் போட்ட வலிமால பெரிய வலிமா என்ன தெரியுமா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகளார் மனைவிமார்களுக்கு கொடுத்த வலிமாக்களில் மிகப்பெரிய வலிமா தெரியுமா, கமா அவுலமா அலா ஜைனப, ஜைனபுக்கு வலிமா போட்ட மாதிரி வேற யாருக்கும் வலிமா போடல. ஜைனப் ரதி எனக்கு என்ன தெரியுமா வலிமா, அவுலம பிஷாத்தின், ஒரு ஆட்டாத்து சாப்பாடு போட்டாங்க. நபிகளார் 10 திருமணம் முடிச்சாங்க. கதீஜா நாயை விடுங்க, இஸ்லாத்துல 10 திருமணம் முடிச்சாங்க. எல்லா பெண்மணிகளுக்கும் நபிகளார் வலிமா கொடுத்தாங்க. விளங்குதா. இந்த வலிமாக்களில் எல்லாம் பெரிய வலிமா தெரியுமா எது, நம்ம தான் ரெஸ்பெக்ட பாக்குறோம். பாக்குறேன்டா நபிகளார் ரெஸ்பெக்ட் பார்த்திருக்கணும். எந்த அளவுக்கு நபிகளா சொன்னாங்க தெரியுமா, ஆரம்ப கட்டம் யாராவது மௌத்தா போயிட்டா ரசூலா வந்து சொல்லுவ கேட்பாங்களாம், கடன் இருக்குதாப்பான்னு கேட்பாங்களாம். டைம் முடியுதா, அல்லாஹ் அக்பர்.
கடன் இருக்குதான்னு கேட்பாங்களாம். கடன் இருந்தா நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்களே தொழுவிச்சுக்கோங்கன்னு வாங்கலாம். ஒரு கட்டத்தில் தெரியுமா சொன்னாங்க, நீங்க கடன் இருந்தால் எனக்கிட்ட வாங்க, நான் கடனை கட்டுறேன். விளங்குதா? அப்படின்ற காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது. இந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வோட வலிமா எல்லாம் பார்த்தா, இன்னொரு பெண்மணிக்கு ரசூலுல்லாஹ் வலிமா கொடுக்கறாங்க. எப்படி தெரியுமா வலிமா? கஞ்சி, ஈச்சம்பழத்தையும் கோதுமையும் போட்டு பிரட்டி ஐஸ்ன்ற ஒரு வகை கஞ்சி வகை உண்டு. இதுதான் வலிமா ரசூலுல்லாஹ்வோட. இன்னொரு கட்டம் ரசூலுல்லாஹ் வலிமா கொடுக்கொண்டும் இல்ல, அந்தந்த சஹாபாக்களை கொண்டு வந்து போடுங்கப்பா இந்த விரிப்புல, இதுதான் என்ற வலிமா. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வலிமாவை சாஃப்டா தான் நடத்தினாங்க. நம்ம ஊர் பெருமைக்கு என்ன செய்றோம்? எனவே வசதி இருந்தா கொடுங்க. நான் சொல்றது இல்லாத நீங்க தலைக்கு மேல என்ன செய்யாதீங்க, பாரம் போட்டுக்கணும். ஏன் தெரியுமா? வசதி உள்ள நபித்தோளுக்கு நபிகளா சொன்ன ஒரு ஆட்டார்த்து சாப்பாடு போடு, குறைஞ்சதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நம்ம குறைஞ்சதுல இருந்து போவோம். குறைஞ்சதுல பெஸ்ட்டுக்கு பெருசா இருந்து வரப்படா. பெஸ்ட்டுக்கு நம்ம 100 சாங் கொடுப்போமா, 75 50 ஆண்டு போகாம 10 கொடுப்போமா, 20 கொடுப்போமா, அப்படி போங்க நீங்க. விளங்குதா? உங்களோட பொருளாதார மட்டத்துக்கு எது வருமோ அதை கொடுத்தா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். விளங்குதா? நான் பின்னால சொல்றேன். இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாயகிக்கு வலிமா பெண் வீட்டு சாப்பாடு கொடுத்தாங்களா? ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? புகாரில பாருங்க 1983 1983 பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு யுத்த களத்தில் கிடைத்த கனிமத்து பொருளில் ஒரு ஒட்டகம் ஒரு குதிரை எனக்கு கிடைத்தது. ஒரு குதிரை கிடைச்சுதான். அவங்க ஒரு யூதனோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க, ஏண்ட திருமணத்தண்டு நான் வலிமா கொடுப்பேன் தானே, அந்த நேரத்துக்கு நீ என்னோட கொஞ்சம் வரணும். இந்த இலந்த இலை வியாபாரிகள் இருக்கிறாங்களாம், அவங்களுக்கு போய் இலந்த இலைய வித்து அதனால வர சல்லியால நான் என்ன செய்யணும், வஸ்தைன பிஹி ஃபீ வலிமத்தி உருசி, ஏண்ட கல்யாண சாப்பாடு வலிமா இருக்குதே அதுக்கு அதனால உதவி பெறணும்னு யார் சொல்றா? எப்படி ஹதீஸ்ல வரத பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, ஃபலம்மா அரத்து அன் அபுத்தனிய பி ஃபாத்திமா, ஃபாத்திமாவோடு குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு நான் நினைச்ச நேரத்துல நான் அந்த யூதனோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தேன், நீ என்னோட வா, நாங்க இந்த இலந்த இலை விக்கிறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்கள்ட்ட போய் இலந்த இலைய வாங்கி அதை கொண்டு வந்து வித்து அதனால வர சல்லி கிடைக்குமே, அதை வச்சு நான் வஸ்தைன பிஹி ஃபீ வலிமத்தி உருசி, புகார்ல வர செய்தி. எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன செஞ்சாங்க, வலிமா கொடுத்தாங்கிறதுக்கு என்ன இருக்கு? எனவே நபிகளார் கொடுத்தது வலிமா, நபிகளார் மகளுக்கு கொடுத்தது வலிமா. ஏற்கனவே பார்த்தோம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு நபிகளார் சொல்லிக் கொடுத்தது என்ன? வலிமா. எனவே சொல், செயல், அங்கீகாரம், சஹாபாக்கள் நடைமுறை எல்லாம் எதுக்கு தான் இருக்கு? வலிமாக்கு தான் இருக்கு. விளங்குதா? இதெல்லாம் தாண்டி போய் நாங்க இன்னொரு சாப்பாட்டுக்கு போறோமே, அது என்ன சாப்பாடு? பெண் வீட்டு சாப்பாடு. நன்றாக விளங்கி இன்னொரு ஹதீஸை நீங்க விளங்கினா இன்னொரு கேள்விக்கு பதிவு சொல்லுவோம். நம்ம இந்த வலிமாவையோ பெண் வீட்டு சாப்பாடு செய்யறதுக்கு என்ன காரணம் கேட்கிறேன்? பெருசா செய்யறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? குடும்பம் பெருசி, குடும்பம் பெருசி, எல்லாம் சேர்த்துக் கொள்ளணும். அதுக்கு என்ன, ஒரு சாரார் பெண் வீட்டு சாப்பாடு தனியா கொடுக்கறாங்க, ஏன்? பொம்புடையிட குடும்பம் பெருசாம். இன்னொரு சாரார் நம்ம பொன் வீட்டு சாப்பாடு கொடுத்தா சரியில்லையே, அதனால என்ன செய்வோம், நாங்க மாப்பிளைக்கு கொஞ்சம் கொடுத்து அரவாசி கொடுத்து முட்டு கொடுக்கிறோம். முதுகெலும்பு இல்லாத மாப்பிளைக்கு முட்டு கொடுக்கிறது, ஏன்னா ஜாயிண்ட் சாப்பாடு. அல்லாஹு அக்பர். ஏன் இது வருது? எங்கட குடும்பம் பெருசி, நாங்களும் 20 சாணு கால் இருக்கிறோம், 20 கொடுத்தா போதா 40 கொடுங்க, நாங்க அரவாசி தாரோம், இந்த ஜாயிண்ட் சாப்பாடு. நன்றாக விளங்குங்கள், திருமண சாப்பாட்டுக்கும் திருமணத்துக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நீங்க விளங்கினா போதும். நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன், உங்களுடைய விருந்துக்கு அழைக்கப்படக்கூடியவர்கள் யார் என்றதை விளங்கினா, குடும்பத்தை வச்சு நாங்க பொன் வீட்டு சாப்பாடும் கொடுக்க மாட்டோம், ஜாயிண்ட் கொடுக்கவும் மாட்டோம், வலிமா விரலுக்கேத்த வீக்கத்தை செஞ்சுட்டு போயிடுவோம். விளங்குதா? நபிகளார் சொன்ன ஹதீஸ பாருங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா, சாப்பாடுகளில் மிக மிக கெட்டது ஒரு வகையான வலிமா சாப்பாடு. என்ன வலிமா சாப்பாடு? யுதுஆலஹல் அக்னியாவு வ யுத்ரகுல் ஃபுகராவு, ஏழைகள் விடப்படுவார்கள், பணக்காரர்கள் அழைக்கப்படுவார்கள். இதுதான் வலிமால மிக கெட்ட வலிமான்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. வலிமா கொடுக்கிறதுக்கு அடிப்படையா குடும்ப உறவுக்காக சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. நீங்க லிஸ்ட் போடணும் வலிமாக்கு. யாரை வச்சு தெரியுமா? யாரை வச்சு? யாரை வச்சு? ஏழைகளை வச்சு தான் லிஸ்ட் போடணும். ஏழைகளை குடும்பத்தவங்க அம்முட்டா அவங்கள ஃபெஸ்ட் வைங்க. ஏழைகளை குடும்பத்தவங்க அம்முட்டா அவங்கள ஃபெஸ்ட் வைங்க. குடும்பத்தில் ஏழைகள் எல்லா குடும்பமும் என்ன ரோயல் ஃபேமிலி வச்சா நீங்க ஆரம்பிக்கணும் யாரு? கஷ்டவாளியில இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு 50 சான் தான் போடலுமா? எத்தனை பேர் வரும்? 50 ஆறால பிரிக்கணும், ஒரு 300 பேரா? 300 பேர் வரும் வைங்களேன். இப்ப எப்படி வரணும்? 300 பேர் தானே. கடைசி
கீழ இருந்து வாரீங்க, ஏழை 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 ஏழைன்னு வந்து 300 பேரை போட்டு பார்த்தா குடும்பத்தில் ஒத்துரும் அம்புட்டி இல்ல, எல்லாம் ஊர்ல உள்ள ஏழை தான் அம்புட்டிக்கு. விளங்குதா? உங்களுக்கு 50 சான் தான் கொடுக்க வசதி இருக்குதா, அந்த ஏழைகளோடு நிறுத்துங்கள். அதுதான் பரக்கத்துக்குரிய வலிமா. நீங்க கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சா அந்த ஹோட்டலுக்கு உடுத்துட்டு வரதுக்கு உடுப்பு தேடி ஏழை நாட்டாம வேலை செய்யணும். விளங்குதா? வருவானா? ஆட்டோமேட்டிக்கா நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சா ஏழைகள் விரட்டப்படுவார்கள். இந்த திருமணம் கேடுகட்ட வலிமா, மியக்கெட்ட வலிமாண்டாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பெண் வீட்டு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? குடும்பத்தை சேர்க்கணும். குடும்பத்தை சேருங்க. சும்மா கிழமையில ஒரு சாப்பாடு போடுங்க குடும்பத்துக்கு, மாசத்துல ஒரு சாப்பாடு போடுங்க குடும்பத்துக்கு. திருமண சாப்பாட்டுல யாரை சம்பந்தப்படுத்தாதீங்க, குடும்பத்தை, அதுல ஏழைகளை சம்பந்தப்படுத்துங்கள். விளங்குதா? எனவே இந்த ஹதீஸை நீங்க நடைமுறைப்படுத்தினா குடும்பம் பெருசே, எனவே பெண் வீட்டு சாப்பாடு முற்றுப்புள்ளி. குடும்பம் பெருசே, எனவே ஜாயிண்ட் சாப்பாடு முற்றுப்புள்ளி. ஏன்? குடும்பத்துக்கு சாப்பாடு அல்ல, பெண் வீட்டு களி வலிமா சாப்பாடு, ஏழைகளுக்குரிய சாப்பாடு எது? விளங்குதா உங்களுக்கு? எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, திருப்பியும் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் நபிகளாரை நேசித்து இஸ்லாமிய திருமணம் நடத்துபவர்களாக இருந்தால் உங்களுடைய திருமண சாப்பாடாக வலிமா இருந்து கொள்ளட்டும். அந்த வலிமாவுக்கு அழைக்கப்படக்கூடியவர்களாக ஏழைகள் இருக்கட்டும். முதன்மை ஏழைகளுக்கு. ஏழைகளை தாண்டியும் கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருந்தா குடும்பத்தை சேருங்க. எனவே குடும்பம் குடும்பம் என்று சொல்லிக் கொண்டு பெண் வீட்டு சாப்பாடுக்கும் ஜாயிண்ட் சாப்பாட்டுக்கும் போறதுதான் அடிப்படை தவறுன்றதை என்ன செஞ்சுக்கோங்க, விளங்கிக்கோங்க. விளங்கிட்டா? இரண்டாவது, இந்த பெண் வீட்டு சாப்பாட்டை பொறுத்தவரையில் அதுக்கு என்ன அடிப்படை? அதுக்கு என்ன அடிப்படை? ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறையில சான்றுகள் இருக்குதா? நபிகளார் 1க்கு 10 திருமணம் முடிச்சாங்க. ஒன்றுக்காவது கொடுத்திருந்தா என்ன? ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சது. கொடுக்கல. நபிகளார் காலத்துல ரசூலா 3 பொம்பளை புள்ளோளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்படித்தானே? நபிகளார் 3 பொம்பளை புள்ளோளுக்கு பொன் வீடு சாப்பாடு போட்டாங்களா? ஒரு சான்று. எத்தனையோ சஹாபாக்களுக்கு திருமணம் முடிச்சுன்னா ரசூலா முடிச்சு கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்ல, அந்த கட்டத்தில் இருந்தாங்க, அங்கீகரிச்சாங்க ரசூலுல்லாஹ். அவங்க பெண் வீட்டு சாப்பாடு கொடுத்தாங்களே, கொடுக்க சொன்னாங்களே, ஒன்றும் இல்லையே, செயலும் இல்ல, சொல்லும் இல்ல, அங்கீகாரமும் இல்ல. அப்படி இல்லாத ஒன்று எப்படி வந்தது? இதான் பிரச்சனை. நிறைய பேர் இப்படி ஒரு கேள்வி, நபிகளார் செய்யாததை ஏன் நாங்க செய்யணும்? இது மட்டும் கேள்வியாக இருந்தா நல்லதுதானே போங்க. நாங்க சொல்கிறோம், பெண் வீட்டு சாப்பாட்டை பொறுத்தவரையில் நபிகளார் செய்யவில்லை என்பது முதலாவது. இரண்டாவது என்ன தெரியுமா? இது எங்கிருந்து வந்தது? மாற்று மத கலாச்சாரத்திலிருந்து வந்தது. நான் உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன். 2004 காலப்பகுதியில் 8ஆம் வகுப்புக்கு போடப்பட்ட சமூக கல்வி பாடத்தை எடுத்து அதுல நீங்க சமூக கட்டமைப்பு, இலங்கையில் இருந்த சமூக கட்டமைப்பு என்ற பாடத்தை பாருங்க. அதுல திருமணத்துல 3 முறையை போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு முறை என்ன? இந்த பெண் வீட்டு அழைப்பு விருந்தோட வைக்கிறது தான், மாப்பிள்ளை போய் பொம்பளை வீட்டுல இருக்கிறது தான். அதுதான் அப்படியே காப்பி அடிச்சு செய்யறாங்க. விளங்குதா? எனவே நீங்க விளங்க, பெண் வீட்டு சாப்பாடு நபிகளார் செய்யலன்றது உண்டு. இரண்டாவது, அது மாற்று மத கலாச்சாரம். நபிகளார் செய்யல என்ற அடிப்படையிலையும் இஸ்லாமிய திருமணம் செய்பவர்கள் விட வேண்டும். மாற்று மத கலாச்சாரம் என்ற அடிப்படையில் முஸ்லீம்கள் விட வேண்டும். 2 அடிப்படையிலும் விடணுமா இல்லையா? இப்ப எங்களுக்கு லேசி, நாங்க இஸ்லாமிய திருமணம் செய்யறவங்க தானே, எங்களுக்கு பெண் வீட்டு சாப்பாடு விடுறது லேசி. நாங்க எங்கட கலாச்சார முறைப்படித்தான் திருமணம் செய்யறோம்டாலும் மாற்று மத கலாச்சாரத்தை கொண்டு பூத்தேலுமா? எனவே எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இந்த திருமணத்துக்கு அடிப்படையில், சாப்பாட்டுக்கு அடிப்படை இல்லைன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது ஜாயிண்ட் சாப்பாடு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜாயிண்ட் சாப்பாட்டுக்கு நீங்க அடிப்படையை விளங்குங்க. வருவதற்கு காரணம் தற்பெருமை, வருவதற்கு காரணம் கௌரவ பிரச்சனை. ரசூலுல்லாஹ் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு சொன்னது என்ன? அவுலி வலவு பிசாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தாவது சாப்பாடு போடு. பணக்கார நபி தோழர் குறைஞ்சத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாங்க என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹ் இங்க பாருங்க, உங்களுக்கு 10 சான் கொடுக்கலும் ஐக்கும், எங்கட குடும்பம் பெருசி, இன்னும் 10 கொடுங்கன்னு நாங்க எப்படி பைபாஸ் பண்ணலாம்னு கேட்கிறேன் நான். இஸ்லாமிய திருமணத்துல ரசூலுல்லாஹ் வலிமாவுக்கு கொடுக்காத ஒரு பைபோஸ இன்னைக்கு எப்படி மாப்பிள்ளையோட தலையில சுமத்தலாம்? சுமத்தும் பொழுது அவர் சொல்றாரு, என்னால 10 தான் கொடுக்கலும். அப்ப அர்த்தம் என்ன? அப்ப நீங்க இன்னும் 10க்கு தாங்க. விளங்குதா? எனவே இது அடிப்படையில் இல்லாதது. ஒரு வகையில பிச்சை, ஒரு வகையில கௌரவ பிச்சை, ஒரு வகையில பகல் கொள்ள. அல்லாஹ் போதுமானவன். விளங்குதா? எனவே நீங்க முடிவெடுங்க. வலிமா என்பது ஆண்ட பக்கத்தால போடணும். அது உள்ளுக்கிணமான செய்திகள் இருக்கும், நமக்கு தேவையில்லை. விளங்குதா? ஆம்புளையில பக்கத்தால வலிமா போடட்டும். வலிமான்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாரா, பிஸ்மில்லாண்டு போய் திண்டுவாங்க. அவங்க பொன் வீட்டு சாப்பாடு போடாம ஜாயிண்ட் போட்டாலும் வலிமாண்டு அழைப்பு விடுத்தால்
பிஸ்மில்லா சொல்லி ரசூலா சொன்னாங்க, மன் தரக்க தஅவத ஃபக்கத் அஸல்லாஹு தஆலா, யார் வலீமாவுக்கான அழைப்பை விட்டு விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர் ரசூலா சொன்னாங்க. எனவே வலீமாண்டு காடடிச்சு நல்ல புள்ள மாதிரி வலீமாண்டு கொண்டாராரு, பிஸ்மில்லாண்டு தின்னுட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. விளங்குதா? அவர் எங்களை பொன்வெளி சாப்பாடு கொடுத்து ஏமாத்திருந்தா ஜாயிண்ட் அது அல்லாஹ்க்கும் அவருக்கும் சம்பந்தப்படும். எங்களை அழைச்சது எதுக்கு? வலீமாண்டு அழைக்கப்பட்டா போங்க, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். விளங்குதா? ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அரவாசி பொன் வீட்டாட்ட எடுத்திருக்கிறாங்கன்றது என்ன செஞ்சா விளங்கினா அல்லாஹ் பயந்து யோசிங்க. விளங்குதா? ஒரு நசீஹத்து பண்ணுங்க, ஒரு அறிவுரை பண்ணுங்க. விளங்குதா? ஏன் அப்பா எடுத்தீங்க, ஏன் இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க? அப்போ ஆட்டோமேட்டிக்கா வரும் அவங்களோட குடும்பம் பெருசாம். அல்லாஹ்வுக்காக கொடுத்ததா சாப்பாடு, குடும்பத்துக்காக கொடுத்தது. திருமணத்துல குடும்பம் சம்பந்தப்படையலாம். ஏழைக்காக கொடுத்தன்னு இருந்தா என்ன சும்மா சதக்காவா போயிரும். எனவே இன்றைக்கு கொடுக்கிறதே பெருமை, குடும்பம் பெருசு என்று காட்டணும். ஏண்ட மகளோட கல்யாணத்தை சும்மா செய்யலுமா? இந்த தற்பெருமை தான் எங்க வந்திருக்குது. இஸ்லாத்துல பெரிய ஒரு அனாச்சார மோசடிக்கு காரணமாக இருக்குதுன்றத ஈமானிய உறவுகள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய சகோதர தெளிவாக விளங்கிக் கொண்டால் இதெல்லாம் விடுறது என்ன பெரிய வேலையாக இருக்காதுன்றதையும் சுருக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்ததாக திருமணம் முடிஞ்சிட்டது. திருமணம் முடிஞ்சா திருமணத்துல இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு. நான் கல்யாணத்துக்கு போறேன், இப்ப நம்ம இஸ்லாமிய திருமணத்துக்கு சொல்லிட்டேன். கல்யாணத்துல நீங்க போய் பார்த்தா என்ன நடக்கும்? கல்யாண வீட்டுல ஒரு 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 சிம்மாசனம் புட்டுவம் 2 வச்சு மாப்பிள்ளையும் பொம்பளையும் உட்கார வச்சிருப்பாங்க. விளங்குதா? மாப்பிள்ளையும் பொம்பளையும் உட்கார வச்சு ஒருத்தர் கையில வீடியோவையும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவர் அழகா யார சொட் பண்ணி எடுக்கிற, யார் எடுக்கிற? பொம்பளையே இருக்கிற. அட இது ஹராம்ன்றதுக்கு ஃபத்வா சொல்லணுமா? நான் வீடியோ வச்சா நேரா பொம்பளை விளங்கும் தானே. எப்படி அப்போ ஒரு திருமண மஜ்லிஸ வீடியோ எடுக்கலாம், எப்படி போட்டோ எடுக்கலாம்? போட்டோ எடுத்து வச்சு மாப்பிள்ளை பொம்பளை திறந்து கொண்டு அறகுறை உடுப்போட இருந்த காட்சியை போட்டோ எடுத்து வச்சு எதுக்கு? எங்கட வீட்டுக்கு இன்னொரு மருமகன் வருவாரே, வந்த எங்கட மூத்த மகளோட கல்யாணத்தை காட்டணும். அடே இது இஸ்லாமா? நான் கேட்கிறேன். கல்யாண போட்டோ வந்தா எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு பாக்குறீங்களே, இதுக்கு பார்வையை தாழ்த்த கூடாதா? ரோட்ல போற பொம்பளைய கண்டா மட்டும் தானே பார்வை தாழ்த்தணும், போட்டோல வந்தா பார்வை தாழ்த்த தேவையில்லையோ? என்ன அனாச்சாரத்தை செய்றீங்க நீங்க? எனவே இப்படி ஆம்பளை பொம்பளை உட்கார வச்சு போட்டோ எடுக்கிறது இஸ்லாத்துல இல்ல. இன்னொரு பக்கம் சுத்த ஹராத்துக்கு வழிவகுக்கக்கூடியது. அடுத்தது என்ன தெரியுமா? நான் சொல்றது உங்களுக்கு கலாச்சார மோசடி, சமூக சீரழிவு. விளங்குதா? நீங்க பாப்பீங்க, இலங்கையில பெரிய ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில ஆம்பளை பொம்பளை எல்லாம் வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சு போட்டு கடைசி வருஷ முடிவுல எங்கட பழைய ஸ்டாஃப்னு ஒரு போட்டோ எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? நாகரிகம் ஒன்று இருக்கு. எப்படி தெரியுமா? ஆம்பளை உண்டு, பொம்புளை உண்டு, ஆம்பளை உண்டு, பொம்புளை உண்டு. முஸ்லிம் பாடசாலையில மீதுதான், சிங்கள பாடசாலை மீதான், முஸ்லிம் கம்பெனியில மீதான், எல்லா இடத்துல மீதான். யார் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது? ஆம்பளை உண்டு, பொம்புளை உண்டு. ஆம்பளைய வேறையா போட்டோ பிடி, பொம்பளைய வேற போட்டோ பிடி. என்ன பிரச்சனை? போட்டோ நான் அங்கீகரிக்கல. விளங்குதா? நான் சும்மா சொல்றேன். மாட்டு மதத்தவர்கள் செய்யறதா இருந்தா ஆம்பளை வேறையா பொம்பளை வேறையா பிடி. எந்த அளவுக்கு ஆச்சரியம். சில ஸ்கூல்ல வந்து 2 முஸ்லிம் டீச்சர்மார், இவங்களை இடக்கிட வைக்கல தானே, அவங்களை நடுவுல வச்சு 2 பக்கம் மாம்புல. இப்படி எல்லாம் ஆச்சரியமா கூத்து நடக்கும். இது நீங்க அங்க பார்க்க தேவையில்ல, அங்கிருந்து பெற்ற பாடம், மாற்று மதத்தவர்களிடத்தில் படித்த பாடம் எங்களுடைய திருமண மேடையில் நடக்கும். எப்படி தெரியுமா? ஆச்சரியமா நடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹம்புண்டா மௌத்துண்டாங்க. யாரு? ஒரு ஆம்புல பொம்பளையோட தனிச்சிருக்க கூடாண்டாங்க. சாபி பெண்மணிகள் கேட்டாங்க, அல்லாஹ் ஹம்புவை பத்தி என்ன சொல்றீங்க? ஹம்புண்டா யார் தெரியுமா? மாப்புளைக்கு பொஞ்சாதிட சகோதரிகள், பொம்புளைக்கு மாப்புளையிட சகோதரர்கள். ஹம்பு சாவுண்டாங்க ரசூலுல்லாஹ். திருமண மேடையில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க போய் பாருங்க. நம்ம ஜாஹிலியா காலத்துல கூடிய திருமண யோசனை இன்றைக்கு நடக்குது. நம்ம போறது இல்ல அதுக்கெல்லாம். என்ன? மாப்புளை பொம்பளை உட்கார்ந்து இருப்பாங்க. மாப்புளையிட பக்கத்துல பொம்புளையிட சகோதரிகள், பொம்புளையிட பக்கத்துல மாப்புளையிட சகோதரர்கள். ஆச்சரியமான ஒரு கலாச்சாரம், முஸ்லிம் கலாச்சாரம், இஸ்லாமிய திருமணம். விளங்குதா? இன்னொரு பக்கம் என்ன? மாப்புளையிட சாட்சிமாறு. இந்த மாப்புளையிட சாட்சிமாறு பிரச்சனை இல்லையே. மாப்புளையிட சாட்சிமாறு மாமாமாறு. யாருக்கு மகரம்? மனைவிக்கு மகரம். மகரம் அவட பக்கத்துல இருந்து கொண்டு பேஸ் கொடுக்கிறார் போட்டோக்கு. இவங்கட சாட்சி மாமி மாறி யார பக்கத்துல? மாப்புளையிட பக்கத்துல பேஸ் கொடுக்கறாங்க போட்டோ. அல்லாஹு அக்பர். எந்த கலாச்சாரம் கேட்கிறேன் நான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம், அவங்களோட பார்வைகளை தாழ்த்தட்டும். ஆம்பளை பொம்பளை 2 பேருக்கும் ஓடர். ஆனா இந்த குர்ஆன் வசனத்தை கிழிச்சு வீசுற அளவுக்கு அற்புதமான ஒரு வேலை இஸ்லாமிய திருமண மேடைகளில் நடக்கிறது. இந்த திருமணத்துக்கு போகலுமா?
அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்ஸல்ஸு பிஹா ஃபலா தக்உது மஅஹும். நபியே, உங்களுக்கு வேதத்தில் இறக்கப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் புறக்கணிக்கப்படுகிற இடம், நிராகரிக்கப்படுகிற இடங்களுக்கு சென்றால் அவர்களோடு உட்கார வேண்டாம். இல்ல நாங்க தின்னத்தானே போனோம், தின்னுட்டு வந்தா குற்றம் கிடைக்காதோ? அவங்க மேல வேண்டிய கலாச்சாரம் நாம் கீழே, நம்ம பானல்ல நல்லா விளங்குதே, கூத்து காட்டுறது விளங்குதே, உனக்கு தின்ட்டு வரையிலுமா ஒரு முட்டை? நீங்கள் அவர்களோடு அமர்ந்தால் இன்னக்கும் இதம் மிசுலுகும், நீங்களும் அவங்கள போலதான் அல்லாஹ் சொல்றான். எனவே நேரடியாக ஒரு குர்ஆன் வசனம் கிழித்து வீசப்படுகிற இடம் இந்த திருமண மேடைகள். இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, பகிஷ்கரிக்க வேண்டும், ஒதுக்கி தள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, ஒரு மணமகள் மாப்பிள்ளை வாப்பாட வீட்டுல வாழும் பொழுது அபாயாவோட தான் வாழ்ந்திருப்பாள். ஆனா அல்லாஹு அக்பர், ஆச்சரியம், அந்த உடுப்புக்கு மட்டும் 1 லட்சம் செலவழிச்சு உடுப்பாட்டுறாங்க. உடுப்பாட்டுறதுக்கு 10,000 கூலி. என்னடா ஓண்ட மகளுக்கு உடுக்க தெரியாதா? நான் கேட்கிறேன், ஓண்ட மகளுக்கு மேக்கப் பண்ணி உடுக்க தெரியாதா? ஓண்ட மகளுக்கு சாரி உடுக்க தெரியாதா? ஓண்ட மகளுக்கு ஒரு கிட்ட உடுக்க தெரியாதா? எல்லாம் தெரியுது. திருமணம் வந்தா என்ன? ஏண்ட மகளுக்கு உடுப்பாட்டுறதுக்கு ஒரு பொம்புல, லிப்டிக்கு பூசுறதுக்கு ஒரு பொம்புல, குளிப்பாட்ட எல்லாத்துக்கும் சல்லி. நபிகளா குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்ய வேண்டாம், எல்லை மீறி செலவழிக்க வேண்டாம். அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை விரும்புவதில்லை. அல்லாஹ் விரும்பாட்டி கூட இன்னொரு கட்டத்தில் விரும்புறான்னு சொல்லலாம். விளங்குதா? நபிகளாரை பாட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா துபத்திர், நபியே நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் உடம்பிறப்பு சகோதரர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷைத்தாண்ட தொழிலை செய்யறவங்க யாரு? பொம்புல உடுப்பாட்டுறதும் சரி, உடுப்பாட்ட சொல்றவங்களும் சரி, அதுக்கு சல்லி கொடுக்கிற வாப்பாமாரும் சரி, எல்லாம் ஷைத்தாண்ட கூட்டாளிகள். விளங்குதா? சகோதரர்கள். ஷைத்தான பார்க்கணுமா? அங்க பார்த்தா சரி. நான் கேட்கிறேன், உங்களோட மகளை திருமணத்துக்காக வேண்டிய அழகுபடுத்த உடுப்பாட்டுறதுக்கு செலவழிச்ச சல்லி, இதுக்கு அல்லாஹ் மறுமையில கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? அல்லாஹ் பயப்படக்கூடாதா? இந்த வீண் விரயத்தை தூக்கி வீசக்கூடாதா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்படி ஒரு பக்கம் அனாச்சாரம் திறந்து விடப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய திருமணங்களில். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த அனாச்சாரங்களில் சிக்குண்டு சமூகம் சீரழிகிற வேளையில் நானும் நீங்களும் ஈடுபட்டு விடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக மிக முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம், இது அல்லாம உங்களோட வீடுகள்ல ஊர்கள்ல ஒவ்வொரு கலாச்சார மோசடிகள் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்து என்ன செய்யணும்? அடையாளப்படுத்தணும். இது போன்ற செயல்கள் நடந்தால் அந்த திருமணத்துக்கு நாங்க பைசரிப்பு செய்வோம், நாங்க போக மாட்டோம். எதுக்கு? சமூகத்தை ஒதுங்குறதா நோக்கம், சமூகத்தை கோபம் பிடிக்கிறதா நோக்கம் இல்ல. நாங்க ஒதுங்கினால் திருந்துவாங்கண்டா ஒதுங்கித்தான் திருத்தணும். நாங்க போகலண்டா ஒரு பாவத்தை விடுவாங்கண்டா அப்படி செஞ்சுத்தான் தடுக்க. ரசூல்லா 3 அடையாளத்தை சொன்னாங்க பாவத்தை தடுக்கிறதுக்கு. எனவே நாங்க போகலண்டா உன்னை தடுப்பாங்கண்டா என்ன செய்யணும்? அதை பகிசரிப்பு செய்துதான் தடுக்க வேண்டும். அடுத்த அற்புதமான ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம் தெரியுமா? பகடிவதை. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள்லாம் பல பகடிவதை என்று பார்த்தா திருமண இஸ்லாமிய திருமண இல்லங்கள் அதுல போய் பகடிவதை. அல்லாஹு அக்பர். என்ன தெரியுமா? கல்யாணம் முடிச்சா மாப்பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறது 3 நாளைக்கு தாரல்ல. நடக்குதா இல்லையா? பொம்புளைய கொண்டு போய் பொம்புளை கூட்டாளிகள் ஒழிக்கிறது. இன்னும் சில இடங்களுக்கு போனா மாப்பிள்ளையும் பொம்பளையும் இரவைக்கு கட்டில தானே இருக்கணும். அடே ரசூலுல்லாஹ் நல்லவர்கள் கபரில் விசாரணைக்கு பின்னால் இருக்கிற இடத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? புதுமாப்பிள்ளை தூங்குவது போன்று தூங்கு. புதுமாப்பிள்ளைக்கு என்ன வரைவிலக்கணம் தெரியுமா? தனக்கு விருப்பமானவர்கள் தான் வந்து எழுப்புவாங்க. நான் கேட்கிறேன், புதுமாப்பிள்ளைக்கு தனக்கு விருப்பமானவங்க யார்? உமாவா? தாத்தமாரா? யாரு? பொம்புல தான் விருப்பமானவங்க. அவ எப்ப விரும்பி எழும்புறாவோ அப்பதான் எழும்புற நேரம். இந்த அளவுக்கு சொன்ன இந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு போய் ஜனலுக்கால என்ன பிடிக்கிற? தண்ணியை பிடிக்கிற. அல்லாஹு அக்பர். கதவை கலட்டுற, பட்டாச பத்த வச்சு உள்ளுக்கு போடுற. பகடிவதையாம். அற்புதமான பகடிவதை. மாப்புள்ள அழகாக உடுத்து வருவாரு, அவிஞ்ச முட்டையை கொண்டு தலையில் அடிக்கிறது. நான் கேட்கிறேன், யார கலாச்சாரம் அப்பா? கேட்டா சொல்லுவீங்க தோழமைக்கு செஞ்சோம், இறக்கத்துக்கு செஞ்சோம். நீ இறக்கத்துக்கு செய்யறது பிரச்சனை இல்லப்பா, இது யார கலாச்சாரம் என்று பாரு. இது யார கலா? நான் கேட்கிறேன், காதலர் தினம் கொண்டாடையிலுமா இல்லதா? காதலர் தினம் கொண்டாடையில் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. கொண்டாடினா என்ன பிரச்சனை? ஏன் உமாவை நான் காதலிக்கிறேன். காதல்ன்ற சொல் நல்ல சொல்.
ஏண்ட புள்ளைய நான் காதலிக்கிறேன், எனவே காதலர் தினம் கொண்டாடுறேன் இப்படின்னு சொன்னா ஏண்ட கண்ணத்துக்கு ஓங்கி அரவிங்கள பல்ல ஊத்துல போறதுக்கு ஏன்? அடிப்படைய பாரப்பா. காதலர் தினம் வந்த அடிப்படைய பார். எவனோ எவளுக்கோ செத்தத்துக்காக வேண்டி காதலர் தினம் வந்தது. இதை போய் அவன் உமாக்கும் உண்ட பிள்ளைகிட்ட அறைவீங்க, அப்படித்தானே? அடிப்படையை பார். நீ இப்போ உண்ட நண்பனோடு இருக்கிற இறக்கத்துக்கு முட்டாடிக்கலாம். இது யார கலாச்சாரம்? உன்னோடு இருக்கிற நட்பத்துவத்துக்கும் தோழமைக்கும் மாப்பிளைய கடத்தி கொண்டு போகலாம். இது யார கலாச்சாரம்? அடிப்படையை பார். இன்றைக்கு நீ செய்யறத பார்க்காதே. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் எந்த அளவுக்கு சகோதரர்களே ஒரு முஸ்லீம் கிராமத்தில் நடக்குது. கல்யாணம் முடிச்சதோட மாப்பிளையும் பொம்பளையும் ஒரு கரத்தையில் ஏத்துறாங்க. பொம்பளைய நைட்டியோட உடுப்பாட்டி வச்சு ரபான் அடிச்சு முஸ்லீம் ஊரை சுத்துறாங்க. மாற்று மத சகோதரர்கள் கேட்கிறாங்க, உங்களோட கலாச்சாரம் அற்புதமான கலாச்சாரம் என எப்படி? அல்லாஹு அக்பர். இஸ்லாத்தை இஸ்லாத்தின் பேரால் சீரழிக்க கூடாது. இஸ்லாத்தை இஸ்லாத்தின் பேரால் சீரழிக்க கூடாது. எனவே நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இஸ்லாமிய திருமணம் நடத்துவதாக இருந்தால் மட்டும் இந்த அனாச்சார மோசடிகளையும் கலாச்சார சீரழிவுகளையும் விட்டு தள்ளுங்கள். நீங்க நினைச்ச மாதிரி திருமணம் நடத்துறா ஆடு மாடு மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டு போங்க. அவங்கள நாங்க ஏச வர மாட்டோம், உங்களை நாங்க திட்ட வர மாட்டோம். நீங்க இஸ்லாமிய திருமணம் லேபல் போட்டுக்கிட்டு இந்த அநியாயம் செஞ்சா நாங்க மேடை போட்டு விமர்சிப்போம், நாங்கள் மேடை போட்டு ஏசுவோம். உங்களோடு இருக்கிற கோபத்துக்காக அல்ல, உங்களோடு இருக்கிற இரக்கம், உங்களோடு இருக்கிற பாசம் எங்களை பேச தூண்டுகிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது வந்திருக்கிற விமர்சனங்கள், இப்பொழுது வந்திருக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு ஒரு தீர்வாக வர வேண்டும். நாங்க முஸ்லீமா வாழல, இதுக்கு பிறவாவது இஸ்லாத்தை என்ன செய்யணும்? வாழ எங்கட வாழ்க்கை நிறைய எடுக்கணும். ஏண்டா மாற்று மதத்தவர்கள் கேட்கிற கேள்விக்கு ஒரு சில கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது. விளங்குதா? என்ன? நாங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுத்தா ஹராம், உங்களோட ஆட்கள் பெரியார்களுக்கு கொடுத்தா ஹராம் இல்லையான்னு கேட்கிறான். கந்தூரிக்கு கேள்வி தெரியுமா உங்களுக்கு? இது செய்தி. கந்தூரிக்கு முஸ்லீம்கள் ஒரு சாரார் ஹராம் வெளியிட்ட நோட்டீஸ் எடுத்து கேட்கிறான், இதுக்கு உங்களோட ஜம்மியத்துலமா ஹலால் கொடுக்கலையாண்டு. விளங்குதா? இப்படி கபரு வணக்கத்துக்கு கேட்டா, சீதனத்துக்கு கேட்டா என்னதான் பதில் சொல்ல போறாங்களோ அல்லாஹ் அறிவான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எந்த கொள்கையை நீங்கள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை விற்காதீர்கள். நீங்கள் நேசிக்கிற நபிகளாருடைய முகத்தில் கரி பூசாதீர்கள். திருமணம் என்பது சந்தோஷமான ஒரு கட்டம். அந்த சந்தோஷத்தை நபி வழியில் என்ன செய்யுங்கள்? கழித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு செய்தி இடையில ஞாபகம் வந்து நான் சொல்லிக் கொள்றேன். சில சந்தர்ப்பங்களில் இந்த வலிமா எப்ப கொடுக்கணும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன? திருமணம் முடிச்சொன்ன கொடுக்கிறதா அல்லது குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு போட்டு கொடுக்கிறதா? நல்லா விளங்குங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வாசனை திரவியத்தோட வாராங்க. நபிகளார் கேட்கிறாங்க, என்னப்பா வித்தியாசமாக இருக்கிறாய்? அவர் சொல்கிறார், நேற்று நான் திருமணம் முடித்து விட்டேன். திருமணம் முடிச்சிட்டியா? வலிமா போடுண்டாங்க. நான் முதல் இரவுல குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கலாம், வெக்கத்தில் சும்மா இருந்திருக்கலாம், முறை தெரியாம சும்மா இருந்திருக்கலாம். நபிகளாருக்கு மறைவு ஞானம் இல்லதானே? நபிகளார் என்ன கேட்டிருக்கணும்? குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டியா? ஓ வலிமா போடுனா இது நிபந்தனையா போகும். நபிகளார் அப்படி ஒரு நிபந்தனை போடல. விளங்குதா? நீங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டுட்டு தான் வலிமா போடணும். நபிகளார் என்ன செய்யல? நிபந்தனை போடு. திருமணம் முடித்து விட்டாயா? ஒரு ஆட்டை அறுத்து வலிமா போடு. வலிமாவை எதைத்தான் நிபந்தனையா வச்சாங்க? அக்குதுன் நிக்கா, திருமண ஒப்பந்தம் தான் நிபந்தனை. எனவே குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்ட பிறகுதான் என்ன வலிமா கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. திருமண ஒப்பந்தம் முடிஞ்சால் என்ன செய்யலாம்? அழகாக வலிமா கொடுக்கலாம். அடுத்தது இன்னொரு கலாச்சார மோசடி இருக்குது. என்னண்டா, திருமண ஒப்பந்தத்தை செய்யற ரெஜிஸ்டர் பண்றது. ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு மாப்பிள்ள ஓன் அவுட்ல, பொம்புல இங்க, ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறது. யாருக்கு இந்த உரிமை இருக்குதுன்னு கேட்கிறேன் நான். பிரிச்சு வைக்கலாமா? இஸ்லாமிய முறைப்படி திருமணம் நடந்தா பிரிச்சு வைக்கலாமா? அவங்களோட உரிமையில விடணும். எந்த அளவுக்குண்டா, திருமணம் அந்த ரெஜிஸ்டர், நான் சொல்றேன் ரெஜிஸ்டர் முடிஞ்சா மாப்பிள்ளைக்கு பொம்பளை வீட்டுக்கு வரையலாம். கூடாதான், பார்க்கலாம் கூடாதான். கல்யாணம் முடியணுமாம். முடிஞ்சா தான் என்ன செய்யலுமா? கிட்ட வரையலுமாம். யார கலாச்சாரம் அப்பா செய்றீங்க? இஸ்லாமிய முறைப்படி ஒப்பந்தம் முடிஞ்சா என்ன, மாப்பிள்ளை பொம்பளை தனியா வாழ்ற உரிமையை கொடுக்கணும். பிரிச்சு வைக்க யாருக்கும் உரிமை இல்ல. விளங்குதா? எனக்கு விருப்பம். நான் என்ன, ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல தான் இருந்தோம், கொஞ்ச நாளைக்கு சேரல, அது பிரச்சனை அல்ல. நீங்க நிபந்தனை போட்டு பிரிச்சு வைக்கிறீங்களே, அப்படி ஒரு முறையில் ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறீங்களே, ரெஜிஸ்டர் மட்டும் செய்வோம், பிறகு கல்யாணம் நடத்துவோம், இப்படி ஒன்று செய்றீங்களே, இது மாற்று மத கலா, இது முஸ்லீம்கள கலாச்சாரம் அல்ல. விளங்குதா? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய இப்படி நிறைய செய்திகள் இருக்குது. அடுத்த விஷயம் வலிமா. இப்ப எங்கட சமூகம் நிறைய அல்லாஹ்வை மாத்த பாக்குற யூதர்கள் இருக்கிறாங்க தானே.
யூதர்களுக்கு பண்டி ஹராம், முடுக்க பண்டி ஹராம். அவங்க என்ன செஞ்சாங்களாம், பண்டியிட கொழுப்பு இருக்குத்தானே ஹராமே, பண்டியிட கொழுப்பை உருக்கினா என்னதானே அதை வித்தாங்களாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதனாலதான் அல்லாஹ் அவர்களோட கோவப்பட்டான். யூதர்களுக்கு சனிக்கிழமை அல்லாஹ் மீன் பிடிக்க வானம்டான். இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, நாங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க மாட்டோம், நாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறார்கள், வெள்ளிக்கிழமை குழி தோன்ற, ஞாயிற்றுக்கிழமை மீன் அல்ற, எப்படி அல்லாஹ்வுக்கு பாடம் பிடி கொடுக்கிறார்கள். அதே போலதான் பெண் வீட்டு சாப்பாடு கூடாதுன்றதுக்கு என்ன இருக்கு, நடைமுறை இருக்கு. அது மாற்று மத கலாச்சாரம் காட்டியாச்சு. இவங்களுக்கு கொண்ட கொள்கையை உடையலாதே, சுய கௌரவத்தை இழக்க இயலாதே. அதுக்கு என்ன தெரியுமா, வலிமா கொடுத்து முடிஞ்சு அதுக்கு போற நாங்க ஒரு விருந்து, பேர் என்ன விருந்து, கொடுக்கறது என்ன பெண் வீட்டு சாப்பாட. நான் கேட்கிறேன், நீங்க ஒண்ணும் செய்ய வேணும், விருந்து நீங்க இப்ப என்ன கல்யாணம் வைங்களேன் விருந்து போடுறீங்க, நான் சொல்றேன் இப்படிதான் என் பொம்பளை எனக்கு கூட்டிக்கும் வரையில விருந்து போடுவீங்களா? கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை பொம்பளை இருக்கிறாங்க தானே, மாப்பிள்ளை சொல்றாரு ஏண்ட மனைவி எனக்கு இந்த கிழமை கூட்டிட்டு வரையலாம், நான் சின்ன வேலை ஒன்று இருக்கு, விருந்து போடுவாங்களா? விருந்து போடுவாங்களா? போட மாட்டாங்க. யார் வரணும்? மாப்பிள்ளை பொம்பளை வரணும். விருந்துண்டா அப்படி ஒரு நிபந்தனை இல்லையே. விருந்துண்டா யாருக்காலும் கொடுத்துருப்போம். இல்ல இது மாப்பிள்ளை பொம்பளை கட்டாயம் வரத்தான் வேணும்டா, இது என்ன? அதைத்தான் நீங்க இங்க என்ன செய்றீங்க, பப்ளிசிட்டி பண்றீங்க. பேர் என்ன விருந்து, அது கல்யாணம், இது விருந்து. நான் கேட்கிறேன், இது அல்லாஹ்வே மனுஷனை ஏமாத்தலாமாப்பா, அல்லாஹ்வே ஏமாத்தலுமா? அதனால நீங்க நினைக்கப்படாது. கல்யாணம் முடிச்சா மனைவியிட வீட்டுக்கு மாப்பிள்ளையிட வீட்டார்கள் வருவாங்க, வந்தா சாப்பாடு தண்ணி கொடுக்காம விரட்டாதீங்க, அது விருந்தாளி, கட்டாயம் கொடுத்தான் ஆகணும். விருந்தாளின்றது ஆட்டோமேட்டிக்கா வரும், விளங்குதா? நீங்க சாப்பாடு போடுறது கூப்பிட்டு கொடுக்கலாம். விருந்துன்றது அவங்க வருவாங்க. கல்யாணம் முடிச்சா எப்பயாவது ஒரு நாள் மாப்பிள்ளை போஞ்சு உங்களோட வீட்டுக்கு வரத்தானே வேணும். முதல் தடவை வரக்குள்ள ரெஸ்பெக்டா 10 பேர் கூட்டிக்கிட்டு வரத்தானே செய்வாங்க. வந்தாங்களா சாப்பாடு கொடுங்க. அதை நீங்க என்ன செய்யாதீங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க. எங்களுக்கு வெளிப்படைக்கு தீர்வு சொல்லலாம், வெளிப்படைக்கு தீர்வு சொல்லலாம். நீங்க பெண் வீட்டு சாப்பாடு ஹயாத்தாக்குறது கொடுத்தா நிச்சயம் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை குற்றம் முடியும். இல்ல வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா நீங்க ஊரு பேருக்கு தட்ட தேவையில்ல, விளங்குதா? எந்த அளவுக்கு இந்த விருந்து போயிட்டது, எப்படி கல்யாணத்தை செஞ்சாங்களோ அதே மாதிரி ஹோல் புக் பண்ற. மௌலவி மாட்ட எப்படி கோல் கொடு கேட்கிற, மௌலவி வலிமா முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொம்பளை நாளைக்கு வராங்க, வலி சாப்பாடு கொடுக்கலுமா? இதான் கேள்வி. மௌலவி ஏழும் மேலும் இது ஏழும் தானப்பா. இவங்க உள்ளுக்கு என்னத்தை வைக்கிறது, முழு பெண் வீட்டு சாப்பாடையும் அப்படியே வச்சுக்கிட்டு மௌலவி கிட்ட சோட்டா கேள்வியை கேட்டாச்சு. மௌலவி சொன்னார் அதனால செஞ்சோம். அல்லாஹு அக்பர். ஏனப்பா மௌலவி சும்மா மார்க்கத்தை தெளிவா சொல்ற மௌலவியை கொண்டு போய் படிக்கடா வாக்கணும், அவரை வேற வச்சு நீங்க மார்க்கத்தை விக்கிறீங்க. அல்லாஹ் பயந்துக்கோங்க, விளங்குதா? எனவே விருந்துன்றதுக்கு ஒரு முறை இருக்குது, விருந்துக்கு ஒரு முறை இருக்குது, அது கொடுக்கறத யாரும் தடுக்கல, விளங்குதா? திருமணத்திற போர்வையில் என்ன செய்யாதீங்க, திருமணம். எனவே நான் சொல்றேன், நான் திருப்பி சொல்லி என்ற உரையை முடிக்கிறேன். நான் சொல்கிற அறிவுரை, நபிகளாரை நேசித்து இஸ்லாமிய திருமணம் செய்ய விரும்புகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தான் நான் அறிவுரை சொல்லுகின்றேன். நீங்க உங்களுக்கு நினைச்ச மாதிரி திருமணம் செய்யறேன்னா என்ற பேச்சை கேட்காதீங்க, விமர்சிக்காதீங்க, விளங்குதா? இஸ்லாமிய திருமணம் செய்ய விரும்புறீங்களா, இந்த இஸ்லாமிய கட்டுக்கோப்புகளுக்கு இருந்து இஸ்லாமிய திருமணத்தை செய்யுங்க. நீங்க கண்டது நின்றதெல்லாம் செஞ்சு போட்டு இஸ்லாமிய லேபல் குத்தாதீங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க, விளங்கிட்டா? எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கலாச்சார மோசடிகளையும் சமூக சீரழிவுகளையும் இனம் கண்டு அவைகளை எல்லாம் கிள்ளி எறிந்து எங்களுடைய திருமணங்களை, நாங்கள் நடத்தி வைக்கின்ற திருமணங்களை, நாங்கள் முடித்துக் கொடுக்கிற திருமணங்களை இஸ்லாமிய திருமணங்களாக நடத்தி எங்களுடைய திருமணத்திலும் இஸ்லாத்தை வெளிப்படுத்துகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.